எக்ஸசைஸ் 2.6ல இங்கே என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இந்த எக்ஸசைஸ்க்கு வரும் அப்படிங்கிறத ஓரளவு ஃபஸ்ட்டே கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் ஏபியினுடைய சீரீஸை பற்றி தான் படிக்கிறோம். அதில் ஃபார்முலா வந்து காமன் டிஃப்ரென்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் இஸ் லாஸ்ட் டேர்ம், ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ். சம் ஆஃப் த ஏபி, ஒரு சீரியஸ்னுடைய எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் சம்னு சொல்கிறோம். சிம்பிள் வந்து எஸ்என் அப்படின்னு கொடுக்குறோம். இஸ் ஈக்குவல் டு என் பை 2. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த என். 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 டி. இதுக்கு ரெண்டு ஃபார்மா இருக்குது. அதில் டி காமன் டிஃப்ரென்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த பிளேஸில் என் டேர்ம்ஸ்ன்னு இருக்கா, அதில் இது கொடுக்காம லாஸ்ட்டில் ஒரு டேர்ம் ப்ளஸ்ன்னு போட்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தோன்னா அது எல் அப்படின்னு எடுப்போம். அதை இந்த பிளேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல் இஸ் கிவன் அப்படின்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும். இப்போ சம்க்குள்ள போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பார்க்குறோம். 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ். இது ஏபி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. தெர் ஆர் 40 டேர்ம்ஸ் இருக்குது. 40 மெம்பர்ஸ் சொல்லணும்னா அந்த மேக்கில் 40 டேர்ம்ஸ். ஒவ்வொரு டேர்ம்ஸும் மீன்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலி 40 டேர்ம்ஸ் இருக்கும். கொஸ்டினில் சம் அப்படின்னு கொடுத்தனால இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். கிவன், இந்த கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்னு போட்டுருங்க. 3 + 7 + 11 ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா. அதுக்கு 3 டாட் மட்டும் வச்சா போதும். அப் டு 40 டேர்ம்ஸ். சம்னு கேட்டாங்கன்னா எஸ்எனுக்கு ரெண்டு ஃபார்மா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே நமக்கு லாஸ்ட் டைம் கொடுக்கல. அப்போ என்ன செய்யுங்க, டி தான் நமக்கு கிடைக்கும். டி கிடைச்சி என்ன செய்யுங்க, அதில் ஃபஸ்ட்டு ஃபார்மா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 2a ப்ளஸ்ஸு என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். என் வேணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ அப்போ இந்த பிளேஸ் என்னங்கிற யார் 40. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வேணும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏ இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸு டி வேணும் நமக்கு. டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம், அதாவது T2 மைனஸு T1. செகண்ட் டேர்ம் மைனஸு ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் இங்கே யார் இருக்காங்க 7 மைனஸ் T1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் யார் இருக்காங்க 3. 7லேருந்து 3 செப்பரேட் பண்ணுங்கள் 4. இதுக்கு தேவையான எல்லாமே இங்கே எடுத்து ரைட் பண்ணிட்டோம். இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். எஸ் என் வேல்யூ என்னவா கொடுத்துருக்குறோம் 40. அதை சபிக்ஸ் கொஞ்சம் கீழே தள்ளி இறக்கியாங்க. 40 இஸ் ஈக்குவல் டு என்னுங்க பிளேஸில் 40 இருக்கிறாங்க. 40 டிவைட் பை 2. ஓப்பன் த ப்ராக்கெட் 2. ஏ வேல்யூ ஏ என்னவா இருக்குது 3. ப்ராக்கெட் 3 ப்ளஸ்ஸு 40 மைனஸு 1. டி வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் என்னவோ ஃபைன் பண்ணியிருக்கிறோம் 4. அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா இதில் ப்ராக்கெட் போட்டுக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே கட் பண்ணலாமா அந்த பிளேஸில் 2 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2. இங்கே 2 2 are 4 0 20ன்னு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு 20 ஓப்பன் த ப்ராக்கெட். இவங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3 are 6 ப்ளஸ்ஸு 40லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 39 அப்படின்னு வரும். அப்புறம் அந்த 39 கூட இங்கே ஒரு 4 இருக்காங்களா, இவங்க ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம்னா இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூ 39 வரும். 39 into 4. 4 9s are 36. பேலன்ஸ் 3. 3 4s are 12. 12 + 3 15. ஸோ 156 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 20 அப்படி ரைட் பண்ணிடுறேன். ஓப்பன் த ப்ராக்கெட். 6 + 6 12. பேலன்ஸ் 1 இருக்கும். 5 + 1 6. அப்புறம் 1 அப்படி ரைட் பண்ணுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணியிருக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணலாம். 0 விட்டுட்டு 2 வச்சு மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. 2 6 are 12. பேலன்ஸ் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 1 is 2. பேலன்ஸ் 1 சேர்த்திங்கன்னா 3ன்னு வந்துடுவாங்களா. இப்போது இந்த 0 லாஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்டாக மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கூட ரைட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 1லே செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். அதே மாதிரி கிவன் எடுத்து ரைட் பண்ணுதோ, கமா ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறோம்.
27 டேர்ம்ஸ். ப்ளஸ்ன்னு வந்ததுனால இது சீரியஸ்ன்னு சொல்லிடுவோம். இங்கே லாஸ்ட் டேர்ம் இல்லை, அப்போது காமன் டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதனால் இதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn equal to n by 2 open the bracket 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும், அதெல்லாம் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு n வேணும், இவங்க தான் n. n equal to 27. நெக்ஸ்ட்டு a வேணும், முதல்ல இருக்கக்கூடியது அதான் ஃபஸ்ட் டேர்ம் a equal to 102. காமன் டிஃப்ரென்ஸ் d வேணும், d is equal to செகண்ட் டேர்ம் மைனஸு ஃபஸ்ட் டேர்ம். செகண்டில் யார் இருக்காங்க 97 மைனஸு ஃபஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்க 102. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். கிரேட்டர் நம்பர் யார் 102. 102லேருந்து 97 செப்ரேட் பண்ணுங்கள். இப்போ பாரா வாங்கினீங்க அப்படின்னா இங்கே 9 இருப்பாங்க, இங்கே 12 வரும். 12லேருந்து 7 செப்ரேட் பண்ணிங்கன்னா 5. 9 மைனஸ் 9 0ன்னு வரும். இப்போ இந்த ப்ளேஸில் 5 யூஸ் பண்ணுவீங்க. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் யார் நெகட்டிவ். ஸோ இந்த ப்ளேஸில் மைனஸ்னு போட்டு இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ் என் வேல்யூ என்னவா இருக்குது 27 இஸ் ஈக்குவல் டு என் வேல்யூ 27 டிவைடட் பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 ஏ வேல்யூ 102. ஸோ அதுக்கு ப்ராக்கெட் போட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள் அல்லது இன்ட்டுன்னு போட்டு எழுதுங்க. அப்புறம் ப்ளஸ்ஸு என் மைனஸ் 1 என்னங்கிறது யார் 27. 27ல் இருந்த 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 26 நான் டேரெக்டாக எழுதுதேன். ஓகேவா? இல்லை சார் நான் ஒதுக்கு செய்யுது அப்படின்னா செஞ்சுக்கோங்க, அடுத்து வேணால் மாற்றிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு -5. இங்கே டேரெக்டாக -5 போட்டுறாதீங்க, இதை ப்ராக்கெட் போட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ இதில் செப்பரேட் பண்ணி மீனிங் ஆயிடும். சிம்பிளிஃபை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 27/2. இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2s are 4, 2 0 0, 2 1 is 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே 27லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 26 ப்ராக்கெட் -5 இஸ் ஈக்குவல் டு 27/2 ஓப்பன் த ப்ராக்கெட் 204. இப்போ இவங்களை மல்டிப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் பிளேஸ் எடுத்துக்கோங்க. 6 5s are 30, பேலன்ஸ் 3. அப்புறம் 10s பிளேஸ்க்கு வாங்க. 2 5s are 10, 10 + 3 13. 27/2 இங்கே செப்பரேட் பண்ணிங்கன்னா 4 - 0 4. இங்கே 0 இருக்கும், பாரோ வாங்க 10. 10லேருந்து 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா 7. இங்கே 1 தான் இருக்கும். ஸோ 1 - 1 0ன்னு வந்துடும் 74. இப்போ இவங்களை 2வால் கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2. இங்கே டினாமினேட்டர் இங்கே நியூமினேட்டராக சேஞ்சஸ் ஆயிரும். 3 2s are 6, பேலன்ஸ் 1, 7 2s are 14. ஸோ இவங்களை மல்டிப்ளை பண்ணலாம். 27 × 37, 7 7s are 49, பேலன்ஸ் 4, 2 7s are 14, 14 + 4 18. நெக்ஸ்ட்டு 3 7s are 21, பேலன்ஸ் 2, 3 2s are 6, 6 + 2 8. ஆட் பண்ணிங்கன்னா 9 9 9 999. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். சீரியஸ் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் லாஸ்ட்டில் வந்து அப் டு அப்படின்னு போட்டு டேர்ம்ஸ்னு போட்டு எழுதியிருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டு கொடுத்தாங்கன்னா இது லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்னவா எடுத்துக்கிடுவீங்க எல் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 ஓப்பன் த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ப்ளஸ்ஸு லாஸ்ட் டேர்ம் எல். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எல் இஸ் கிவன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. அதுக்கு முன்னாடி ஏயும் எல் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 6 ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேவா. எல் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் வந்து 97. அப்புறம் நமக்கு என் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. இங்கே என் எதுவுமே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வந்து அப் டு அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க, இங்கே அது கொடுக்கல. அப்போ என்ன செய்வீங்க, எண்ணுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என் ஈக்குவல் டு எல் - a/d ப்ளஸ் 1. இங்கே டிங்கிறது யார் காமன் டிஃப்ரென்ஸ், அது நமக்கு வேணும் அப்படி தானே. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் யார் இருக்கா, இங்கே 13. இங்கே T2 - T1 எழுதிக்கலாம், இல்லை டேரெக்டாக எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக தான் செய்தேன். 13 அதை செகண்ட் டேர்ம் மைனஸு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 6 செப்பரேட் பண்ணி பாருங்கள் 7 வரும்.
லாஸ்ட் டேர்ம் வந்து 97, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறது, மைனஸு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 6 டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸு 7 ப்ளஸ்ஸு 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 97லேருந்து 6 செப்பரேட் பண்ணிங்கன்னா 91 பை 7 ப்ளஸ்ஸு 1. இங்கே கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதிகபட்சம் கட் ஆகுது மாதிரி தான் இருக்கும். இங்கே 177 பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 21 வந்துடுவாங்க. இந்த வேல்யூவை 21ல் வந்து 3 7s are 21 இஸ் ஈக்குவல் டு, இப்போ 13 இருக்காங்க, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, 13 + 1 14. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடச்சிட்டு, இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ எடுத்துன்னு அந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ண போகிறோம். n வேல்யூ என்னவா இருக்குது நமக்கு 14. ஸோ அப்போ எஸ் சஃபிக்ஸு 14 கீழே தள்ளி எழுதிக்கங்க. 14 இஸ் ஈக்குவல் டு, இங்கே இங்கே 14/2 ஓப்பன் த ப்ராக்கெட், ஃபஸ்ட் டேர்ம் ஏ என்னவா இருக்குது 6 ப்ளஸ்ஸு லாஸ்ட் டேர்ம் எல் ஈக்குவல் டு 97 எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணலாம். 1 2 is to 7 2s are 14. நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 7 ஓப்பன் த ப்ராக்கெட், இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிக்கலாம். 103 அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3s are 21 பேலன்ஸ் 2 இருக்கும். 7 0 0 0 + 2 2 7 1 is 7. இந்த சீரீஸை ஆட் பண்ணோம்னா 721. Question number 2. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? என்ன தான் இதில் கேட்டிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. ஆட் இன்டிஜர்ஸ் அப்படின்னா ஆட் நம்பர் தெரியும். 1 3 5 7 9 அப்படிங்கிறது ஒன்ஸ் பிளேஸில் வந்ததுன்னா அதெல்லாம் ஆட் நம்பராக இருக்கும். அது இன்டிஜர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகினிங் வித் 5, அது 5ல் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 5 7 9 11 இந்த ஆர்டரில் போய்கிட்டு இருக்கணும். அது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 418 இருக்கும். எத்தனை ஆட் இன்டிஜர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் how many consecutive odd integers அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகினிங் வித் 5 கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால 5 அப்படின்னு எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஆட் இன்டிஜர் 7, நெக்ஸ்ட்டு 9, நெக்ஸ்ட்டு 11 ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா. சம்னா அடிஷன் மீனிங் அப் டு n டேர்ம்ஸ். அது நமக்கு எதுவும் தெரியாது. இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 480 அப்படின்னு இருக்கும். n யார் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். யூனிஃபார்மாக 2 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதை SNக்கு கம்பேர் பண்ணுதோம். SN இஸ் ஈக்குவல் டு 480. SNக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. நமக்கு இங்கே எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணதை பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் இதில் கிடையாது. n/2 2a ப்ளஸ்ஸு n-1 × d. இந்த ஃபார்முலாஸை இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது 480 எழுதிட்டோம். இப்போ இங்கே யாரெல்லாம் தேவை நமக்கு அப்படின்னா ஏ. அப்போ இவங்க தான் ஃபஸ்ட் டேர்ம், அது ஏ அப்படின்னு வச்சுக்கிடுதோம். 5. நெக்ஸ்ட் காமன் டிஃப்ரென்ஸ் டி வேணும். நமக்கு தெரியும் இதில் 2 2 தான் இன்க்ரீஸ் பண்ணி போகுது. இல்லை டேரக்டன்சிலாம் 2 ரைட் பண்ணிக்கலாம். அல்லது T2 மைனஸு T1 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் யார் 7, ஃபஸ்ட் டேர்ம் யார் 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு வரும். இதை நீங்கள் ரைட் பண்ணாமல் டேரெக்டாக கூட நினச்சிடலாம், 2 ரைட் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். n/2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 ஏ வேல்யூ நமக்கு என்னவா இருக்குது பிகினிங் 5, அது ப்ராக்கெட் 5 போட்டுக்கிட்டேன். மல்டிப்ளிகேஷனாக போட்டுக்கலாம். n-1 n நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே ரைட் பண்ணுதேன். டி வேல்யூ 2 க்ளோஸ் த ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 480. இந்த 2 டேர்ம்லையும் 2 காமனாக இருக்கிறாங்க. அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இந்த 2வை கட் பண்ணிடலாம். n/2 அப்புறம் இங்கே இந்த 2 காமனாக வெளியே வந்துட்டாங்கன்னா இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓப்பன் த ப்ராக்கெட், இந்த 5 மட்டும் தான் பேலன்ஸ் இருப்பாங்க, அதை அப்படி ரைட் பண்ணிட்டோம். ப்ளஸ்ஸு இந்த 2 காமனாக போயிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸிங் என்ன இருக்கும் n-1 இருக்கும். அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். n-1 இஸ் ஈக்குவல் டு 480. இங்கே 2 கட் பண்ண சான்ஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் நம்பர் டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. 5லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 4 வரும், ப்ளஸ் n இருக்கும். லெஃப்ட் சைடில் இந்த n அப்படி ரைட் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 480. இவங்கள இன்சைடில் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்காக மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × n 4n ப்ளஸ்ஸு n × n n² அப்படின்னு வருவாங்க. இது லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸு 480 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை நான் ஆர்டராக ரைட் பண்ணுதேன். ஹையஸ்ட் பவரை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கணும். n² ப்ளஸ்ஸு 4n மைனஸு 480 இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 3 மெத்தட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் குயிக்காக ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை நான் செலக்ட் பண்ணுவேன். ப்ளஸ் சிம்பிள் போடுதோம். இங்கே எதுவும் நம்பர் இருந்ததுன்னா அதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுவீங்க. யாரும் இல்லை, ஸோ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம். -480. இது ப்ராடக்ட் பிளேஸு, இது சம்மேஷன் பிளேஸு சொல்லுவோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n பிளேஸில் யார் இருக்காங்க? 4. அந்த 4 எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இது மைனஸ் டைப். இங்கே 2 டைப்ஸ் உண்டு. மைனஸ் இருந்தால் மைனஸ் டைப், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் டைப்னு சொல்லுவோம். மைனஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்தால் ஆட் பண்ணணும். அப்படி தான் ஏதாவது 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 418 வரணும். அதே சப்ராக்ட் பண்ணால் 4 வரணும். அப்போ எந்த நம்பர் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இது பெரிய நம்பராக இருக்குது, அதனால உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 480 ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கலாம். 2 2 சார் 4, 4 2 சார் 8, 0. நம்ம பெருசாக திங்க் பண்ண வேண்டாம். என்ன அப்படின்னா இங்கே 24 இருக்குங்களா, இந்த 24 அப்படியே செப்பரேட் பண்ணிக்காங்க. இங்கே 0 எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிக்க. அப்போ 20ன்னு வருமா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் 24 × 20 இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக இதான் வரும், 480. 2 நம்பரையும் செப்பரேட் பண்ணி பாருங்கள், 4 வருது. ஸோ அப்போ இதுதான் பாசிபிள். இப்போ 24ஐயும் 20யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால கிரேட்டருக்கு ப்ளஸ்ஸு, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸு, 24 × 20 இந்த நம்பர் வந்துடுவாங்க. அப்புறம் சப்ராக்ஷன் ரூல்ஸ், இங்கே 2 பேரும் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ அப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம். 24லேருந்து 20 செப்பரேட் பண்ணுங்கள், 4 வரும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பாசிட்டிவ். அப்புறம் டிவைட் பை. இங்கே ஏதாவது நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். என் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிடாதீங்க, என். இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் பண்ண போகிறோம். அதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறது தான். இப்போது இங்கே இருந்துச்சிங்க டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்காங்க, என். நியூமரேட்டரில் ப்ளஸ் 24 இருக்குது, அதை அப்படி ரைட் பண்ணிக்கணும். ஓப்பன் த ப்ராக்கெட். இங்கே டினாமினேட்டரில் n இருக்குது, நியூமரேட்டரில் -20. இப்போ இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணால் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு வந்துடும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன செஞ்ச மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேரும் என்ன செய்ய, இந்த வேல்யூ 0வாக இருக்கும் அல்லது இது 0வாக இருக்கும். ஃபஸ்ட்டு n + 24 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் n - 20 இஸ் ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் வேல்யூ ரைட்டில் போனால் -24 வரும். இங்கே என்ன செய்தீங்க? n ஈக்குவல் டு -20 ரைட்டில் போனால் +20 வரும். ஸோ n வந்து நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் இருக்கணும். அதாவது ஒரு நம்பர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்கும். இங்கே கவுண்ட் பண்ணும்போது நெகட்டிவில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னா இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸு 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. -20 ஸ்டூடெண்ட்ஸு -24 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நெகட்டிவ் வந்து நாட் பாசிபிள்னு எடுத்துக்காங்க. நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் இஸ் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் இருக்குது, செகண்டில் ஒரு நம்பர் இருக்குது. அப்படி ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 28 நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன் ஏபி ஹூஸ் nth டேர்ம் இஸ். அவங்க என்ன கிண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேர்ம்ஸ் இருக்குன்னா அதுக்கு காமன் டேர்மாக கொடுத்துருக்காங்க. அதான் லாஸ்ட் டேர்மு, ஜெனரல் டேர்மு அப்படி சொல்லுவாங்க இதை. அப்போ இது ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது வந்து எஸ்என் கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது 28. கிவன் பார்ட் எடுத்துக்காங்க. இது வந்து லாஸ்ட் டேர்ம் அல்லது காமன் டேர்ம் சொல்லுவீங்க. அது ஏஎன் ஆர் டிஎன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது 4n - 3. நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்என் ஃபார்முலா. n அப்படிங்கிறது 28 இருக்கும். அப்போ S28 அப்படின்னு எடுப்போம். எஸ்என்னுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நம்ம இங்கே எது தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு கிடைக்க மாதிரி தான். இது லாஸ்ட் டேர்ம் எல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஃபார்முலா வந்து n/2 a + l. இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன் பிளேஸில் என்னங்க இடத்துல 1 அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் நமக்கு வரும். ஸோ அப்போ n = 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நம்ம செய்ய T1 வருவாங்க. அதுதான் நம்ம A அப்படின்னு எடுப்போம். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 ப்ராக்கெட் 1 - 3 இஸ் ஈக்குவல் டு இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதனால ப்ராக்கெட் 1 போட்டிருக்கு. 4 1 இஸ் 4 -3 இஸ் ஈக்குவல் டு 4லேருந்து 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ இப்போ ஃபஸ்ட் டேர்ம் நமக்கு 1, அது ஏல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேர்ம் வேணும். லாஸ்ட் டேர்ம் இங்கே பிளேஸில் இங்கே 28 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அதை n = 28 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ T28 இஸ் ஈக்குவல் டு அதுதான் லாஸ்ட் டேர்ம் எல் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த பிளேஸில் அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 4 ×
என்னுங்க பிளேஸில் 28 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். -3 இஸ் ஈக்குவல் டு இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 8s are 32, பேலன்ஸு 3 இருக்கும். 4 2s are 8, 8 + 3 11. அப்புறம் -3யை செப்பரேட் பண்ண போகிறோம். 112லேருந்து 3யை செப்பரேட் பண்ணிங்கன்னா 109. இந்த பிளேஸில் என்னன்னு இருக்காங்களா, அது என்னங்கிறது 28. மறுபடியும் வேணால் 28 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என் வேல்யூ வந்து 28/2. ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்ம்ங்கிறது T1 வேல்யூ அப்ளை பண்ணி கடைசியில் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு எல் லாஸ்ட் டேர்ம் அது என்னவா எடுத்துக்கிறோம், 109 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது இங்கே கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. 1:2 இங்கே 1:2 4 2s are 8 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ 14 வருவாங்க. ப்ராக்கெட் 109 + 1 அப்படின்னு வரும்போது 110 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 2. 11 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா 1 4 11 தானே. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 4. அப்புறம் இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுங்கள். 1 + 4 5. அப்புறம் லாஸ்ட் நம்ம பேலன்ஸ் எழுதிக்கங்க. 154 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 154. இந்த 0 எடுத்து லாஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1540 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினில் ஃபைண்டுங்க வேணால் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு இஸ்ன்னு போட்டு இந்த வேல்யூ எழுதிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு இங்கே 1540 அப்படின்னு ரைட் பண்ணி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. த சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் எ சர்டன் சீரியஸ். இங்கே ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் கிவன் ஆஸ் 2n² - 3n ஸோ தட் த சீரியஸ் இஸ் அன் ஏபி. இந்த சீரியஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது காமனாக வரும். பார்த்தீங்களா SN அப்படின்னு ஃபார்மா நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே டேம் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த SNங்கிறது என்னவா இருக்கும், 2n² - 3n அப்படின்னு இருக்குது. இது நம்ம SN அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஏபி தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா SN அப்படின்னு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்து எழுதும் 2n² - 3n அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் T1, அப்புறம் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் T2, தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் T3. இதெல்லாம் என்ன செய்ய, காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்புறம் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ T1 எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இதில் எண்ணுக்கு வந்து 1 போடுங்க. அப்போ S1 அப்படிங்கிறது தான் T1. இங்கே என்ன செய்யுங்க, T2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S2 வேல்யூ என்ன செய்வீங்க, T1 + T2 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த வேல்யூவில் 2 அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க. அப்புறம் T2 லெஃப்ட்டில் வச்சுட்டு T1 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா செகண்ட் டேர்ம் கிடச்சிரும். அதே ப்ரொசீஜர் தான் S3 வச்சு அப்ளை பண்ணிவிட்டு T3 வேல்யூயை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை செக் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கிவன் சம் ஆஃப் த சீரியஸ்னு கொடுத்துருக்காங்களா, SN அப்படின்னு எடுத்துக்கிட்டதும் அந்த வேல்யூஸ் தான் இருக்குங்களா, 2n² - 3n. ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். n = 1 அப்படின்னு எடுக்கிறீங்க, அது S1 அப்படின்னு எடுக்கிறோம். 2 ப்ராக்கெட் n வேல்யூ 1² போடுங்க, -3 ப்ராக்கெட் என்னங்க இடத்துல 1 1 போடுதோம். அப்போ S1ங்கிறது யார், அது T1 ஃபஸ்ட்டு டேர்ம், அதை ஏன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போது 1² வேல்யூ 1 வருவாங்க. 1 2:2 மைனஸ் இங்கே 3 × 1 3. 2 பேருமே டிஃப்ரெண்ட் சிம்பிள். அப்போ செப்பரேட் பண்ணலாம். 3 வந்தால் கிரேட்டர் நம்பர், 3லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் நம்ம கிடச்சிட்டு அதே மாதிரி n = 2 போடுவோம். அப்போ S2 அப்படின்னு எடுப்பீங்களா, இந்த பிளேஸில் 2 அப்படின்னு அப்ளை பண்ணதும் 2 ப்ராக்கெட் என்னுங்க இடத்துல 2 போடுறீங்க, 2² - 3 ப்ராக்கெட் இங்கே n அப்படின்னு போடுவோம். 2² அப்படின்னா 2 × 2ன்னு அர்த்தம். அப்போ 2 2s are 4, 4 × 2 8 மைனஸ் என்னுங்க இடத்துல என்ன போடணும், 2 தான் போடணும். இப்போ 3 2s are 6. இப்போ 2 பேருமே டிஃப்ரெண்ட் சிம்பிள். செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2. கிரேட்டர் நம்பர் சிம்பிள், பாசிட்டிவ் போட வேண்டாம். இப்போ S1ங்கிறது யார், ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன செய்வீங்க, செப்பரேட் பண்ணதும் T2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இது ரைட்டில் போனால் -T1 வருவாங்க. T1 வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், -1 இருக்குது. அப்போ 2 மைனஸு ப்ராக்கெட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு. இப்போ செகண்ட் டேர்ம் நமக்கு கிடச்சிட்டு. தேர்ட் டேர்ம் நமக்கு வேணும். என்னுங்க இடத்துல 3 அப்ளை பண்ணதும் ஃபார் SNக்கு S3 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட் என்னுங்க இடத்துல 3 அப்ளை பண்ணதும். ஸோ அப்போ 3 த ஹோல் ஸ்கொயர் -3 ப்ராக்கெட் 3. அதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணால் கிடைக்கும்.
T1 plus T2 plus T3 is equal to 2. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 3s 9 வரும். 9 into 2 18 minus 3 3s 9. T1 plus T2 தானே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 2 இருக்கா? ஸோ அப்போ இந்த வேல்யூவை நான் டேரெக்டாக 2 அப்படின்னு அப்ளை பண்ண இந்த பிளேஸில் ப்ளஸ் T3 is equal to 2. 18லேருந்து 9 செப்பரேட் பண்ணால் 9 அப்படின்னு வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு T3 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். T3 is equal to 9. இந்த ப்ளஸ் 2 ரைட்டில் வந்தால் மைனஸ் 2ன்னு வருவாங்க. 9லேருந்து 2 செப்பரேட் பண்ணுங்கள் 7 வரும். ஸோ அப்போ T3 கிடச்சிட்டு அதே மாதிரி T2வும் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு T1னும் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் காமன் டிஃப்ரென்ஸுக்கு. T2 மைனஸ் T1 செகண்ட் டேர்ம் என்ன இருக்காங்க 3 மைனஸ் இந்த ஃபார்மா படி. அப்போ T1 வழியில் ஒரு மைனஸ் வராங்க, ப்ராக்கெட் போட்டு -1 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு வந்துடும் 1, இங்கே 3ன்னு போட்டுக்கலாம். 3 + 1 என்ன வந்துடும் 4. நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2. T3 வேல்யூ என்ன இருக்குது 7 மைனஸ் இன் ஃபார்முலா. T2 செகண்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 3 இஸ் ஈக்குவல் டு 7லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 4. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேமாக இருக்கிறாங்களா? இப்போ T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இட் இஸ் ஆன் AP. இது ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. இந்த 104th டேர்ம் அண்டு 4th டேர்ம் ஆஃப் ஆன் AP ஆர் 125 அண்டு 0. அதாவது 104th பிளேஸில் 125வும் 4th பிளேஸில் 0வும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸாக இருக்குது. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ். ஃபஸ்ட்லேருந்து ஒரு 35 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த மைக்கில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை ரெண்டு பேரும் நினைச்சிங்க செப்பரேட் பண்ணுங்கள். ஏ வேல்யூ டி வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நினைச்சிங்க எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா டேர்ம்ஸ் வந்து T104 அப்புறம் T4 வேல்யூ. இதுலேருந்து நினைச்சிங்க ஏ வேல்யூவும் டி வேல்யூவும் கண்டுபிடிப்பீங்க. இங்கே எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. 35ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 35க்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இங்கே டி கொடுத்துருக்காங்களா, டி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. இப்போ எஸ்எனுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். T104 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் 125. அதே மாதிரி இந்த பிளேஸ் 4th டேர்ம் அதை T4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது 0வாக இருக்குது. டிஎனுக்கு ஃபார்முலா வேணும் நமக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. என்னுங்க இடத்துல 104 இருக்குது. ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். a ப்ளஸ் 104 மைனஸ் 1 103ன்னு வரும். நான் டேரெக்டாக 103ன்னு எழுதிக்கிட்டது. அப்புறம் டி வேல்யூ நமக்கு தெரியாது, அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம் 125. அதே மாதிரி இந்த பிளேஸில் ஏ ப்ளஸ்ஸு இங்கே 4 மைனஸ் 1 3ன்னு வருமா, 3 டி நமக்கு தெரியாது, அப்படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் சும்மாலாக இருக்கிறாங்க, இவங்க தான். அப்போ இதை செகண்டில் போட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 இம்ப்ளைஸ் அந்த 2 எடுத்து இங்கே ரைட் பண்ணுது. a ப்ளஸ்ஸு 3d இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஏயை கட் பண்ணலாம். ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே இருக்க எல்லா டேர்முக்கும் நம்ம மைனஸ்னு கொடுத்துருந்தோம். அதாவது அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள். இப்போ இங்கே a மைனஸ் a 0ன்னு வந்துடும். அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 103லேருந்து 3யை செப்பரேட் பண்ணுங்கள், 100 அப்படின்னு வரும். அப்புறம் டி அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 125லேருந்து 0 செப்பரேட் பண்ணால் 125 தான் வரும். தென் டி இஸ் ஈக்குவல் டு 125/100. இதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருந்து சால்வ் பண்ணிக்கலாம், அல்லது டெசிமல் பாயிண்டில் வச்சு கட் பண்ணிக்கலாம். புக்கில் உங்களுக்கு ஆன்சர் வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃப்ராக்ஷன்லையும் வச்சு கொண்டு போகலாம், அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. டினாமேட்டில் 100 இருக்குன்னா நான் டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா இங்கே டினாமேட்டில் எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள், 2 zeros இருக்குது அப்படி தானே. 2 zeros இருந்தால் டெசிமல் பாயிண்ட் என்ன செய்யணும், ரைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இந்த பிளேஸில் 1 2 5 இருக்குன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டு செகண்ட் டிஜிட்டு, அதாவது ரைட் சைட்லேருந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு டிஜிட்டாக மூவ் பண்ணுங்கள். இங்கே 2 0 இருந்துச்சுன்னா 1 2 டிஜிட் பிஃபோர் யூ புட் த பாயிண்ட். ஓகேவா? அப்போ 1.25ன்னு எழுதிக்கலாம். இல்லை சார் நான் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி செய்த அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/4 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனை வச்சு சால்வ் பண்ணி லாஸ்ட் நம்ம டெசிமல் கொடுக்கலாம், அல்லது ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கலாம். நான் இது ஈஸியாக இருக்கனால இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். புக்லேயும் உங்களுக்கு அப்படி தான் ஆன்சர் வந்ததுனால டி வேல்யூ கிடச்சிட்டு எடுத்து ஏ வேல்யூ நமக்கு வேணும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையா உங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்மால் ஈக்குவேஷன் இருக்குது, ஸோ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சப்ஸ்டிடியூட் டி இஸ் ஈக்குவல் டு
1.25 in equation number 2. 2ல substitute பண்ணுது. A plus 3 into 1 point. இந்த D placeல இந்த values எடுத்து substitute பண்ணுது. 25 is equal to 0. அதை ரைட் பண்ணியாச்சு. இவங்களை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 125 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5 are 15, 1 2 3 are 6, 6 plus 1 7, 1 3 is 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 375. லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்டை நீங்க அதே மாதிரி 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. பிளஸ் 3.75 ரைட்ல மூவ் பண்ணீங்கன்னா மைனஸ் கிடைக்கும். மைனஸ் 3.75. ஸோ ஏ வேல்யூ நமக்கு கிடைச்சிட்டு. கொஸ்டின்ல சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n by 2. இங்கே காமன் டிஃபரன்ஸ் d கிடைச்சதுனால 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இங்கே d கிடைச்சதுனால இஸ் ஈக்குவல் டு n வேல்யூ வந்து 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் 35 அப்டேட் பண்ணிக்கோங்க. n வேல்யூ 35 by 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 a வேல்யூ ப்ராக்கெட் மைனஸ் 3.75 ப்ளஸ் n வேல்யூ வந்து 35 கொடுத்துருக்காங்க. 35 minus 1 34 அப்படின்னு வரும். டி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னா 1.25. ஸோ அதை ப்ராக்கெட் போட்டு 1.25 அப்படின்னு ரைட் பண்ணலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட். 375 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இன்ட்டு 2 2 5 are 10, பேலன்ஸ் 1 2 7 are 14 ப்ளஸ் 1 15, பேலன்ஸ் 1 2 3 are 6 6 ப்ளஸ் 1 7 750 இஸ் ஈக்குவல் டு 35 by 2 750. இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் த ப்ராக்கெட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். மைனஸ் போட்டு இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணலாம். 4 5 are 20, 2 2 4 are 8, 8 plus 2 10, பேலன்ஸ் 1 1 4 is 4, 4 plus 1 5, 3 5 are 15, பேலன்ஸ் 1 3 2 are 6, 6 plus 1 7, 3 1 is 3. ஆட் பண்ணலாம். 0 5 12, பேலன்ஸ் 1 இருக்கும். 3 plus 1 4 ப்ளஸ் 4 2 5 0. இங்கவும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சிம்பிளா இருக்கு. சப்ராக்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் நம்பர் யாரு? 42.50. சப்ராக்ட் பண்ணலாம். 4250 ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இந்த பிளேஸில் செப்பரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செப்பரேட் பண்ணுங்க. சிலவங்க 750 போட்டு இங்கே 750 போட்டுருவீங்க. அப்படி செப்பரேட் பண்ணிங்கன்னா ராங். இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் என்ன செய்யுங்க, அதுக்கு நியரஸ்ட் பிளேஸில் 5 இருக்கிறாங்க. அப்போ 0. அதுமாதிரி லெஃப்ட் சைடில் நியரஸ்ட் பிளேஸில் 7. ஸோ இதை 7 போட்டு அப்புறம் செப்பரேட் பண்ணுங்கள். சிலர் எப்படி ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் 4250 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 750 போட்டு இப்படி செப்பரேட் பண்ணிடுவீங்க. ராங். ஓகேவா? 0 - 0 0, 5 - 5 0 பாயிண்ட்டு. இங்கேருந்து பாருவாங்க 3 12, 12லேருந்து 7 செப்பரேட் பண்ணிங்கன்னா 5 அப்புறம் 3. ஸோ இப்போ 35 அப்படின்னு நமக்கு வரும். இஸ் ஈக்குவல் டு 35 by 2 இன்ட்டு 35.00 இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 வந்தால் விட்டுடலாம். இப்போ இது ஈவன் நம்பராக இருந்தால் கட் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே நினைச்சிங்க ஆட் நம்பராக இருக்குது. அப்போ ஏதாவது ஒருத்தரை கட் பண்ணுங்க. 1 2 is 2 இந்த பிளேஸில் 1 2 is 2 பேலன்ஸ் 1 இருக்கும். 3ல் 15ல் 7 2s are 14 இருக்கும். பேலன்ஸ் 1 இருக்கும். அதில் 0 போட்டிங்கன்னா இங்கே பாயிண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் 5 2s are 10. ஸோ இந்த வேல்யூஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 175 இன்ட்டு 35. இங்கே டெசிமல் பாயிண்ட்டை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக டெசிமல் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 7 5s are 35, ப்ளஸ் 2 37, பேலன்ஸ் 3, 1 5 is 5, 5 plus 3 8, 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 7s are 21, ப்ளஸ் 1 22, பேலன்ஸ் 2, 1 3 is 3, 3 plus 2 5. ஆட் பண்ணலாம். 5 7 plus 5 12, பேலன்ஸ் 1, 8 plus 2 10, 10 plus 1 11, பேலன்ஸ் 1, 1 plus 5 6 is equal to 6125. இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படி தானே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த ரிசல்ட்லேயும் லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் 612.5. therefore கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 terms is 612.5. Question number 6.
Find the sum of all odd positive integers less than 450. 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஆல் ஆட் எல்லா ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறது 1ல் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 3, நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 5, அதுக்கப்புறம் டாட் போட்டு எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட்டு ஆட் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா இது ஈவன் நம்பர். 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஆட் நம்பர் எது அப்படின்னா 449. அதுலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்கள். இதில் எஸ்எனுக்கு 2 ஃபார்முலாஸ் நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக நம்ம கிடச்சதுனால ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல். ஸோ இதுக்கு தேவையான எடுத்து ரைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வேணும். ஏ வேல்யூன்னு செய்ய ஏஸ் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட் டேர்ம். அப்புறம் லாஸ்ட் டேர்ம் எல்ஸ் ஈக்குவல் டு 449. நெக்ஸ்ட்டு என் வேல்யூ வேணும். என்னுக்கு என்ன செய்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ இங்கே டி தேவைப்படுது அப்படி தானே. ஸோ அப்போ டியை கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போ 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. நீங்கள் டேரெக்டாக கூட 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என் வேல்யூ வந்து 449 லாஸ்ட் டேர்ம். ஏ வேல்யூ ஃபஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் 1 டிவைடட் பை டி வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 2, அப்புறம் ப்ளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ 449லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 48ன்னு வரும். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 448 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. இங்கே கட் பண்ணலாமா இந்த பிளேஸில் 1 2 is 2. இங்கே 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 2s are 4. அப்புறம் 8 கட் பண்ணிங்கன்னா 4 2s are 8. ஸோ இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2. 224லேருந்து 1 ஆட் பண்ணிங்கன்னா 225. என் வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் என்னுங்கிறது 225 இஸ் ஈக்குவல் டு என் வேல்யூ 225 by 2 open the bracket. A value is 1 plus L last term is equal to 449 close the bracket is equal to 225 by 2 open the bracket. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிங்கன்னா 450 அப்படின்னு வரும். இதை கட் பண்ணலாம். இப்போ 1 2 is 2. இங்கே 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 2s are 4. பேலன்ஸ் 1 வருவாங்களா. அப்போ 10 இருக்கும். 5 2s are 10. ஸோ இந்த 2 வேல்யூஸும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 225 225 சேம் நம்பராக இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் 5 5 வந்தது அப்படி இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யலாம், இந்த வேல்யூஸை 5 5 மல்டிப்ளை பண்ணால் 25 தானே. அது லாஸ்ட்டில் நம்ம அப்படியே ஜாயின்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் சொல்கிறேன். அப்புறம் 22 இங்கே 22 இருக்காங்களா. 22க்கு நெக்ஸ்ட் நம்பர் அதாவது 1 ஆட் பண்ணுங்கள். அது 23ன்னு வரும். 23 இன்ட்டு 22 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 3s are 6, 2 2s are 4. இதுவும் அதே தான் வரும். 2 3s are 6, 2 2s are 4. ஆட் பண்ணுங்கள். 6 10 பேலன்ஸ் 1 இருக்கும். 4 + 1 5. ஸோ இங்கே 5 5 இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 25 லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் 25. ஸோ அதுதான் அதுக்குரிய ஆன்சராக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 2 5 0 6. அப்புறம் இந்த 25 எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதே ஆன்சர் தான். இந்த சம்மை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். என் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த எஸ்என் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக லாஸ்ட் எக்ஸசைஸில், அதாவது இதே சாப்டரில் ஸ்பெஷல் சீரியஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதில் என் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் நம்பராக இருக்குது. அதே மாதிரி ஆட் நம்பராக ஸ்டார்ட் பண்ணி வராங்க. என் வேல்யூ நமக்கு கிடைச்சிட்டு அதுதான் நினைச்சிங்க என் ஆட் நேச்சுரல் நம்பர். அதுக்கு ஃபார்முலான்னு வரும்போது என் ஸ்கொயர். என்னங்கிறது யார் 225. இந்த வேல்யூஸ் அப்படி ரைட் பண்ணிக்கலாமா. ஸோ நான் அந்த சீரியஸ் அப்படி ரைட் பண்ணுதேன். தேர் ஆர் 225 டேர்ம்ஸ். ஸோ அப் டு 225 டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னுக்கு பிளேஸில் யார் இருக்காங்க 225 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வேல்யூஸை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு இங்கே சால்வ் பண்ணியிருக்கிறோம். 5 0 6
25. That's all. இதை எப்படி ஷார்ட்டாக கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். Question number 7. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. இங்க 602க்கும் 902க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நேச்சுரல் நம்பரா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 602 அப்படின்ட்டு இருக்கு. லாஸ்ட் நம்பர் வந்து 902 அப்படின்ட்டு இருக்கு. இங்க பிட்வீன் ஒரு வேர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ரிமூவ் பண்ணிக்கணும். இவங்க பிட்வீன்ல யார் இருக்கிறாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் 603 இதுக்கு அடுத்த நம்பர் பிளஸ் 604 பிளஸ் எக்ஸெட்ரா 902க்கு ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்காங்க 901. இதுதான் பிட்வீன் நம்பர்ஸ். விச்சுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. which are not divisible by 4. இதுல 4 எல்லாம் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிக்காங்க அப்படின்னு கேட்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் யார் அப்படின்னு கெஸ் பண்ணணும். அந்த வேல்யூஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டே வரணும். அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்சைட்ல 4 எல்லாம் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னு செக் பண்ணுங்க. அந்த செக் பண்ணதுக்கு என்ன செய்தோம்? இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 603 இருக்கா? இந்த சம்ம பொறுத்தளவுக்கு நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர்ஸ் ஒருவேளை மாற்றி இருந்தா அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணுங்க 4ஆல. 603 4ஆல டிவைட் பண்ணுங்க. இங்கே 1 4 is 4 பேலன்ஸ் 2 இருக்கும். 0வை டவுன் பண்ணுதோம். இங்கே 5 4s are 20 பேலன்ஸ் இல்லை. 3 கீழே டவுன் பண்ணுங்க. இங்கே டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதை 0ன்னு போட்டுக்கிடுவோம். இந்த வேல்யூஸ் வந்து பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் வந்து 4 இல்லை அப்படிதானே? அப்போ இந்த வேல்யூ கூட எதை ஆட் பண்ணா நமக்கு 4 வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ பிளஸ் 1 ஆட் பண்ணதான் 4 வரும். அதே பிளஸ் 1 இங்க ஆட் பண்ணுங்க இஸ் ஈக்குவல் டு 604 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 604 அதான் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து இங்க ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த நம்பர் யாரா இருக்கும்? இதுல இருந்து ஒரு 4 ஆட் பண்ணுங்க 608 அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் நமக்கு வேணும் 4ஆல டிவைட் பண்ணக்கூடியது. அதே லாஸ்ட் நம்பரை எடுத்து செலக்ட் பண்ணிக்காங்க 901. அங்க எப்படி ஆட் பண்ணணும்? இங்கே அதை செப்பரேட் பண்ண போறோம். அதான் டிஃபரெண்ட். 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 2 4s are 8 பேலன்ஸ் 1. 0வை டவுன் பண்ணலாம். அதே 2 4s are 8 பேலன்ஸ் 2 அப்படின்னு வரும். 1 டவுன் பண்ணுங்க. இங்க 5 4s are 20 பேலன்ஸ் செப்பரேட் பண்ணீங்கன்னா 1 வரும். ஸோ இந்த வேல்யூ இல்லை அப்படின்னா கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆயிருக்கும். இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணா நமக்கு 0ன்னு வந்துருமா? இப்போ எந்த வேல்யூ இதை செப்பரேட் பண்ண 0 வரும்? அதே நம்பர் -1. அந்த -1 இங்க போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு 900. லாஸ்டா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 900. அது 4ஆல டிவைட் ஆகும். ஸோ லாஸ்ட் நம்பரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இது ஒரு சீரியஸ், இது ஒரு சீரியஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சீரியஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி செகண்ட் சீரியஸ்க்கும் வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் செப்பரேட் பண்ணுங்க. அதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இதான் நம்ம செய்ய போறோம். கிவன் எடுத்து ரைட் பண்ணுது. ஃபைண்டுங்க வேர்டை தூக்கிட்டு இதெல்லாம் நான் ரைட் பண்ணுது. அந்த வேர்ட்ஸ் அப்படியே ரைட் பண்ணிருக்கோம். இதை நம்ம சீரியஸ் ஃபார்முக்கு ரைட் பண்ண போறோம். இஸ் ஈக்குவல் டு 603 ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் 604 பிளஸ் 605 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் லாஸ்ட் நம்பர் வந்து 901 மைனஸ் ஓப்பன் த பிராக்கெட். இதைத்தான் நான் அப்படின்னு ரைட் பண்ணுறேன். 604 பிளஸ் 608 பிளஸ் இதுக்கு அடுத்து 4 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 612 பிளஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதை செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சோம். பிளஸ் 900. இந்த பிட்வீன் நம்பர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். இதுல இந்த 4ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களால நம்ம ரிமூவ் பண்ணதுக்காக வேண்டி இங்க மைனஸ் போட்டு அந்த 4ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு சீரியஸா மேக் பண்ணும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிடுது. இவங்களை மட்டும் செப்பரேட் பண்ணி செய்யலாம். நவ் 603 பிளஸ் 604 பிளஸ் 605 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 901.
இது ஒரு சீரியஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ வேல்யூ எடுத்து ரைட் பண்ணுங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 603. காமன் டிஃபரன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 1. லாஸ்ட் டேர்ம் எல் இஸ் ஈக்குவல் டு 901. நெக்ஸ்ட்டு என் வேல்யூ நமக்கு வேணும் எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. என் ஈக்குவல் டு இது வந்து ஒரு ஏபி ஃபார்ம். என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது 901 மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 603 டிவைடட் பை டி காமன் டிஃபரன்ஸு 1 ப்ளஸ் 1 செப்பரேட் பண்ணலாம். பாரோ வாங்க. ஸோ இங்கே 8 இருக்கும். இங்கே 10லேருந்து 1 கொடுத்தீங்கன்னா 9, 11. 11லேருந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா 8, 9 மைனஸ் 0 9, 8 மைனஸ் 6 2, 298. அப்புறம் ப்ளஸ் 1 இருக்காங்க. அந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 299. என் கிடச்சிட்டு எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2. நமக்கு லாஸ்ட் டேர்ம் கிடச்சிருக்கு. அதனால ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ் என் வேல்யூ வந்து 299 இஸ் ஈக்குவல் டு என் வேல்யூ 299 பை 2. ஏ வேல்யூ 603 ப்ளஸ் எல் லாஸ்ட் டேர்ம் 901 is equal to 299 by 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 plus 1 4, 0 plus 0 0, 9 plus 6 15. இது ஈவன் நம்பர். கண்டிப்பாக 2வால் நம்ம கட் பண்ணலாம். கீழே இருக்க 2வை கட் பண்ணுங்க. 1 2 is 2. இங்கே சான்ஸ் இருந்தால் பண்ணலாம். ஆனால் நமக்கு இங்கே தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 2 நம்பர் சேர்த்து எடுத்துக்கலாம். 7 2s are 14 பேலன்ஸ் 1. அப்புறம் இங்கே 10 இருக்கும். 5 2s are 10, 2 2s are 4. இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணலாம். 9 2s are 18 பேலன்ஸ் 1 இருக்கும். 5 9s are 45 ப்ளஸ் 1 46 பேலன்ஸு 4 இருக்கும். 7 9s are 63 ப்ளஸ் 4 67. நெக்ஸ்ட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இதே நம்பர் தான் கீழே வரும். கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி ரைட் பண்ணிக்கோங்க. 8 6 7 6 லெஃப்ட் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 5s are 10 பேலன்ஸ் 1, 2 7s are 14, 14 ப்ளஸ் 1 15 ஆட் பண்ணலாம். 8 8 ப்ளஸ் 6 14 பேலன்ஸ் 1 இருக்கும். 6 ப்ளஸ் 4 10, 17 ப்ளஸ் 1 18 பேலன்ஸ் 1, 7 ப்ளஸ் 6 13, 13 ப்ளஸ் 1 14 பேலன்ஸ் 1, 6 ப்ளஸ் 1 7, 7 ப்ளஸ் 5 12 பேலன்ஸ் 1, 1 ப்ளஸ் 1 2. இந்த வேல்யூஸை ட்ரைட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 2 4 8 4 8. இந்த ஃபஸ்ட்டு சீரியஸுடைய ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ்க்கு அப்புறம் இருக்கு பார்த்தீங்களா, 4ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். இந்த சீரியஸ் எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எடுத்து நான் ரைட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 604 ப்ளஸ்ஸு 608 ப்ளஸ்ஸு 612 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா. லாஸ்ட் நம்பர் வந்து 900. இதே ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏஸ் ஈக்குவல் டு 604 கமா காமன் டிஃபரன்ஸு இங்கே டி இஸ் ஈக்குவல் டு இது டிவிசிபிள் பை 4 கொடுத்தனால அது 4ஆல் தான் டிவைட் ஆகும். ஸோ அதை 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம் காமன் டிஃபரன்ஸு. அல்லது 608 மைனஸ் 604 செப்பரேட் பண்ணுங்கள். அதே வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் வேணும். எல்ஸ் ஈக்குவல் டு இங்கே லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே லாஸ்ட் டேர்ம் 900. ஸோ என் வேல்யூ நமக்கு வேணும். என்ஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் என் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இங்கே டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 900 மைனஸ் ஏ வேல்யூ 604 டிவைடட் பை டினாமினேட்டர் டி இருக்குது. டி வேல்யூ இஸ் 4 ப்ளஸ்ஸு 1. அதே மாதிரி செப்பரேட் பண்ணலாம்.
செப்பரேட் பண்ணலாம். பாரோ வாங்கலாம். இங்கே 8 இருக்கும், இங்கேயும் கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே பாரோ கொடுத்தீங்கன்னா 9 இருக்கும், தேர் 10 இருக்கும். 10 minus 4 6, 9 minus 0 9, 8 minus 6 2, 296 divided by 4 plus 1. 4 டேபிளை கட் பண்ணுது, 1 4 is 4. இல்லை சார் நான் 2 டேபிளை கட் பண்ணி வரேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 4 டேரெக்டாக கட் பண்ணுது, 1 4 is 4. ஃபர்ஸ்ட் 2 நாட் பாசிபிளாக இருக்குது, 2 நம்பரும் ஜாயின் பண்ணிக்கிடுது. 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. இப்போ 7 வரும். 28னா பேலன்ஸு 1 இருக்கும், அது 16 இருப்பாங்க. இப்போ 16ல் 4 4s are 16 கட் ஆகிட்டு. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2. 74 + 1 75. என் வேல்யூ நமக்கு கிடைச்சிட்டு. அதே மாதிரி எஸ்என் ஃபார்முலா இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். எஸ்என் ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணுவோம். எஸ் என் வேல்யூ 75 is equal to 2. n value 75 by 2, open the bracket. A value 604 plus last term L value is 900, close the bracket, is equal to 2. 75 by 2, open the bracket. இவங்க ரெண்டு பேர் ஆட் பண்ணலாம். 4 plus 0 4, 0 plus 0 0, 9 plus 6 15. இதே நம்பர் தான் இங்கே வந்திருக்கு, அப்படி தானே? அப்போ கட் பண்ணிங்கன்னா அதே 752 வரும். டேரெக்டாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 2 is 2 அப்படின்னு வரும். இங்கே 2 நம்பரும் ஜாயின் பண்ணிங்கன்னா 7 2s are 14, இந்த 7. அதே மாதிரில பேலன்ஸ் 1 இருக்கும், 5 2s are 10, அப்புறம் 2 2s are 4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சேம் தான், அதனால டேரெக்டாக எடுத்து கூட ரைட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நினைச்சிங்க 75 இருக்குது, இங்கே 299. அப்போ இவங்களை 75 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு 2. மல்டிப்ளை பண்ணலாம். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 5s are 25, 25 plus 1 26, பேலன்ஸ் 2, 7 5s are 35, 35 plus 2 37. நெக்ஸ்ட் 7 2s are 14, பேலன்ஸ் 1, 7 5s are 35, 35 plus 1 36, பேலன்ஸ் 3, 7 7s are 49, 49 plus 3 52. ஆட் பண்ணலாம். 0 10 பேலன்ஸ் 1 இருக்கு, 14 பேலன்ஸ் 1 இருக்கும், 6 5. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 5 6 4 0 0. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரியஸையும் செகண்ட் சீரியஸ் வேல்யூ இங்கே செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 மறுபடியும் இங்கே ரைட் பண்ணுது, அதை ஃபுல்லாக ரைட் பண்ணணும் தேவையில்லை. ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு போட்டு அதை சர்க்கிள் போடுங்க. 1 அப்படின்னு போட்டிங்கன்னா அது நம்பராக இருக்கும், அதில் சர்க்கிள் போட்டிங்கன்னா அது ஒரு ஈக்குவேஷன், அதுக்கு ஒரு நேம். உங்களுக்கு எப்படி நேம் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு நேம் வச்சுருக்கிறோம், அந்த நேம் எடுத்துங்க ரைட் பண்ணுது. அடுத்து இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சீரியஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம்? S299 இருக்கலாம், அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். S299 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? இந்த இருக்கலாம் இது. அந்த வேல்யூ வந்து S75 அப்படின்னு எடுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 2. இந்த வேல்யூஸ் இந்த இருக்குது, அதை எடுத்து நான் இங்கே ரைட் பண்ணுதேன். 2 2 4 8 4 8 மைனஸ் சிம்பிள் அப்படி போட்டுருக்கோம். S75 வேல்யூ இந்த இருக்குது, 5 6 4 0 0. இந்த வேல்யூஸை செப்பரேட் பண்ணலாம். 8 minus 0 8, 4 minus 0 4, 8 minus 4 4. இங்கே செப்பரேட் பண்ண முடியாது, ஸோ பாரா வாங்கலாம். இங்கே 1 இருக்கும், அப்போ இங்கே 14 இருப்பாங்க. 14லேருந்து 6 செப்பரேட் பண்ண 8. நெக்ஸ்ட் இங்கே 1 செப்பரேட் பண்ண முடியாது, பாரா ஃப்ரம் ப்ரீவியஸ் நம்பர், ஸோ 11 இருக்கும். 11லேருந்து 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 6, ஸோ இங்கே 1 இருக்கும். ஃபைனலாக we got that answer is equal to 2. இந்த வேல்யூஸ் அப்படி ரைட் பண்ணுங்க. 1 6 8 4 4 8. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் டீப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வேர்ட்ஸில் எடுத்து ரைட் பண்ணால் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்ட்ஸை எழுதி ரைட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு இதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 8. ரகு wish to buy a laptop. ரகு வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்படுதான். he can buy it by paying rupees 40,000 cash.
40,000 rupees கேஷை கொடுத்து வாங்கியிருக்கலாம். அல்லது பை கிவிங் இட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்டா. இப்போ எக்ஸாம் டியூ அப்படின்னு போட்டு பைக் எடுத்திருப்பீங்க, அப்புறம் வந்து லோன் போட்டிருப்பீங்க, கார் வந்து டியூவில் எடுத்திருப்போம். இந்த மாதிரி எடுத்திருக்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போடுவாங்க எக்ஸ்ட்ரா. 10 times ஸ்மால் அமௌண்ட்டாக கொடுத்து அதை நம்ம செட்டில் பண்ணலாம். ஆஸ் rupees 4,800 in the first month. ஃபர்ஸ்ட் மந்த்தில் இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. rupees 4,750 in the second month. செகண்ட் மந்த்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு கொடுக்குறாங்க. rupees 4,700 in the third month. தேர்ட் மந்த் வரும்போது அதை விட கம்மியாக வச்சு கொடுக்குறாங்க. இப்போ இதிலிருந்து 50-50 ரெடியூஸ் ஆகுது. அண்டு ஸோ ஆன் ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னா யூனிஃபார்மாக 50-50 ரெடியூஸ் ஆகுது. இஃப் ஹி பேஸ் த மணி இன் திஸ் ஃபேஷன், இந்த ஃபேஷனில் அவங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ரோ மேட்டர் டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்லையும் சேர்ந்து டோட்டலாக எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க. செகண்ட் ரோ மேட்டரில் பாருங்க, how much extra amount that he has to pay than the cost. அதாவது ஃபர்ஸ்ட்ல நீங்க அமௌண்ட் மொத்தமா கொடுத்து அந்த லேப்டாப் வாங்குறீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்க 10 இன்ஸ்டால்மெண்ட் வச்சு கட்டியிருப்பீங்க, அது ஒரு அமௌண்டா இருக்கும். 10 இன்ஸ்டால்மெண்ட் வச்சு நீங்க கட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ சம் போலாம். டு பை எ லேப்டாப் பை பேயிங் கேஷ். கேஷ் மொத்தமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்களா, rupees 40,000. பை கிவிங் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். அமௌண்ட் இன் ஃபர்ஸ்ட் மந்த் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் மந்த்து கமா செகண்ட் மந்த்து கமா தேர்ட் மந்த்து கமா எக்ஸெட்ரா. 10 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தனால 10th மந்த்னு போட்டுக்காங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன் ஃபர்ஸ்ட் மந்த்தில் 4,800 அதை அப்படி ரைட் பண்ணிட்டோம். செகண்ட் மந்த்தில் 4,750. தேர்ட் மந்த்தில் 4,700 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு 10 மந்த்து. ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் ஃபார்ம் ஏபி. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4,800. காமன் டிஃபரன்ஸ் டி. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 4,800. செப்பரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 50 வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். கிரேட்டர் நம்பர் வேல்யூ 4,800, ஸ்மாலர் வேல்யூ 4,750. செப்பரேட் பண்ணலாம். 0 பாரா வாங்கினீங்க அப்படின்னா 7 10 இருக்கும். 10 மைனஸ் 5 5, இங்கெல்லாம் 0 0ன்னு வந்துடும். ஸோ 15 வரும். அதில் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸை போட்டுருணும். n இஸ் ஈக்குவல் டு 10 போட்டுக்கலாம். 10 மந்த்னு கூட போட்டுக்கலாம். எஸ்என் ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். n/2 டிஃபரன்ஸ் ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். 2a பிளஸ் n-1 இன்டு டி. அதாவது டி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். எஸ் n வேல்யூ 10 இஸ் ஈக்குவல் டு 10/2. n வேல்யூ மறுபடியும் 10 அப்ளை பண்ணுது. ஓப்பன் த ப்ராக்கெட் 2. a வேல்யூ இஸ் ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 4,800 ப்ளஸ் n வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 மைனஸ் 1 வந்து 9 டேரெக்டாக ரைட் பண்ணிட்டேன். டி வேல்யூ மைனஸ் இருக்கு, ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. -50. க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் த ஹோல் ப்ராக்கெட். கட் பண்ணலாம். 1 2 is 2, 5 2s are 10. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2. 5 ஓப்பன் த ப்ராக்கெட், மல்டிப்ளை பண்ணுங்க. 2 0 0 2 0 0 2 8s are 16, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 4s are 8, 8 plus 1 9. நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 0 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 9 5s are 45 இஸ் ஈக்குவல் டு 2. அந்த 5 அப்படியே ரைட் பண்ணுதேன். ஓப்பன் த ப்ராக்கெட், இதை செப்பரேட் பண்ணுதேன். 0 மைனஸ் 0 0, இங்கேருந்து பாரா வாங்கலாம். 5 10 இருக்கும். 10 மைனஸ் 5 5, 5 மைனஸ் 4 1 9. ஸோ 5 1 9. க்ளோஸ் த ப்ராக்கெட். இவங்களை மல்டிப்ளை பண்ணலாம். 5ஆல் 5 இங்கே எடுத்துக்காங்க. இன்ட்டு 5 5s are 25, பேலன்ஸ் 2, 1 5 is 5, 5 plus 2 7, 9 5s are 45,
0 அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4 5 7 5 0. ஃபர்ஸ்ட் ரோ மேட்டரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து ரைட் பண்ண போகிறேன். rupees 45,750. அதே மாதிரி செகண்ட் ரோ மேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. how much extra amount that he has to pay than the cost. அப்போ என்ன செய்யுங்க, இந்த வேல்யூஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ மேட்டரில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னு போட்டு அப்புறம் அதையெல்லாம் நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு இதில் கிரேட்டஸ்டாக இருக்கிறது இவங்க தான், அந்த வேல்யூஸை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து செப்பரேட் பண்ண போகிறோம். minus 40,000 is equal to 2. இங்கே செப்பரேட் பண்ணிங்கன்னா இந்த 0 5 7 5 லாஸ்ட் டிஜிட் மட்டும் 4 4 இருக்கு. அப்போ 4 minus 4 0 வந்துடும். அதை மட்டும் விட்டுருங்க. ஸோ இதான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். தட்ஸ் ஆல். எ மேன் ரீபேஸ் எ லோன். ஒருத்தர் வந்து அவருடைய லோனை மறுபடியும் கட்டுறாரு. ஆஃப் rupees 65,000 அந்த அமௌண்ட் இவ்வளவு இருக்கு. பை பேயிங் rupees 400 இன் த ஃபர்ஸ்ட் மந்த். ஃபர்ஸ்ட் மந்த்ல 400 rupees ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கட்டுறாங்க. அண்ட் தென் இன்க்ரீசிங் த பேமெண்ட் பை rupees 300 எவ்ரி மந்த். ஒவ்வொரு மந்த்தும் 300 rupees எக்ஸ்ட்ரா கட்டிக்கிட்டே வராங்க. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன். இந்த லோன் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட்டு சொல்கிறோம். இந்த அமௌண்ட்டை வந்து எஸ்என்னு எடுத்துக்கிட்டோம். ஏ லோன் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு rupees 65,000. பிகினிங்கில் ஃபர்ஸ்ட் மந்த்தில் கட்டுறதோம்ல அமௌண்ட் லோனுக்காக வேண்டி அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு rupees 400 இன் ஃபர்ஸ்ட் மந்த். ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. அது 300 rupees. அதை காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இன்க்ரீசிங் எவ்ரி மந்த். என் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்என்க்கு வந்து டி கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 2 n by 2 2a plus n minus 1 into d. SN வேல்யூ கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்காங்க. அதை லெஃப்ட்ல அப்ளை பண்ணலாம். 65,000 is equal to இதை அப்படி ரைட் பண்ணலாம். n வேல்யூ நமக்கு தெரியாது. n by 2 2 a வேல்யூ 400 அதை ப்ராக்கெட்ல போட்டு ரைட் பண்ணிக்கலாம். பிளஸ் n minus 1 அது தெரியாது. அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இந்த காமன் டிஃபரன்ஸ் d 300 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2. இந்த n by 2 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8 00 ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 300 இன்சைடில் அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டும் ப்ளஸ் n இன்ட்டு 300 300 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு அந்த n அப்படி ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 300 300 இஸ் ஈக்குவல் டு 2. n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட். இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் டேம். பாசிட்டிவ் வேல்யூ இது நெகட்டிவ் வேல்யூ. டிஃப்ரெண்ட் சிம்பிள். அப்போது செப்பரேட் பண்ணிக்கலாம். 800லேருந்து 300 செப்பரேட் பண்ணிங்கன்னா 500 ப்ளஸ் 300 n க்ளோஸ் த ப்ராக்கெட். இந்த n by 2 இன்சைடில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு n by 2 ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் இன்ட்டு 500 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி n by 2 முன்னாடி ரைட் பண்ணிட்டு ப்ராக்கெட் 300 n அப்படின்னு ரைட் பண்ணுது. இங்கே கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கிற போகிறோம். 1 2 is 2 2 2s are 4 பேலன்ஸ் 1 5 2s are 10 0 அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இங்கே 1 2 is 2 1 2 is 2 பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10 0 அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2. இவங்களை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 250
என்ன லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் ஒரு எண் இருக்காங்க, இங்கேயும் ஒரு எண் இருக்காங்க, ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. n இன்ட்டு n n ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்புறம் 150யை ஃபர்ஸ்ட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ளஸ் இருக்கனால அப்படியே ரைட் பண்ணிட்டோம். அதில் n ஸ்கொயருங்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூ, அது பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். 150 n ஸ்கொயர், அப்புறம் n டேர்ம்ஸ் வரணும், இந்த இருக்கிறாங்க, ப்ளஸ் 250 n. 65,000 ரைட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 65,000, லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இந்த வேல்யூ அப்படியே ரைட் பண்ணியிருக்கிறேன், 65,000. ஸோ இதை ரைட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக எது இருக்கான்னு பாருங்கள், அதை கட் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது இங்கே 0 0 இருக்குது, அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே 5 டேபிளில் கட் ஆகும். அப்போது காமனாக 50ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பை 50. ஸோ அப்படி கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இதை அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 150 n ஸ்கொயர் ப்ளஸ் 250 n மைனஸ் 65,000 டிவைட் பை 15 கொடுத்துருக்காங்களா. எல்லாமே டினாமினேட்டில் 50 15 போட்டுருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் இதை 50 15 போடுறது தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் கட் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி நான் இங்கே செஞ்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஜீரோவும் கட் ஆகிக்கலாம், லாஸ்ட்டில் 0 0ன்றதுனால. நெக்ஸ்ட்டு 5ல் கட் பண்ணலாம். 1 5 is 5, இங்கே 3 5s are 15. அதே மாதிரி இந்த பிளேஸில் 1 5 is 5, 5 5s are 25. இங்கே 1 5 is 5, 1 5 is 5, பேலன்ஸ் 1 இருக்கும், 3 5s are 15. இந்த டபுள் ஜீரோவை ஜாயின் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். 5ல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த பிளேஸில் 3n ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 5n மைனஸு 1300 இஸ் ஈக்குவல் டு 0. என்னுடைய பவரில் 2 இருக்குது, என்னுடைய வேலையை தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், பிகாஸ் இங்கே பவரில் 2 இருந்ததுன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இஸ் 2 அப்படின்னு வந்தால் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ்னால் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் செய்யணும். 2 டைப்ஸ் இருக்குது. இங்கே மைனஸ் வந்தால் அது மைனஸ் டைப்பு, இங்கே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் டைப்புன்னு சொல்லி செப்பரேட் பண்ணுவோம். அது நீங்கள் எக்ஸசைஸ் வந்து 3.10 3.11 பார்த்தீங்கன்னா அங்கே 3 மெத்தடில் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இதை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நான் இதை லைட்டாக டச் பண்ணி விடுதேன். ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். இதை சால்வ் பண்ணதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ராடக்ட் பிளேஸு, இது சம்மேஷன் பிளேஸு செப்பரேட் பண்ணுவோம். இங்கே எதுவும் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் பக்கத்தில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3900 அப்படின்னு வரும். சம்மேஷன் பிளேஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n என்ன இருக்கிறாங்க 5 இருக்குது, அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த சிம்பிளை மைனஸ் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் டைப் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். மைனஸ்னா செப்பரேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னு மைண்டில் வச்சுக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3900 வரணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த 2 நம்பர்ஸையும் செப்பரேட் பண்ணால் 5 வரணும். ஸோ அப்படி எந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இது பெரிய நம்பராக இருக்குது, அதனால அதுக்கு ஒரு ஷார்ட் கிண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுங்க. 3900 அப்படின்ட்டு இருக்கு. இதை 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 1 3 is 3, இங்கே 3 3 is 9, 0 0ன்னு வரும். ஸோ இது ரொம்ப பெருசாக போக வேண்டாம், ஈஸியான சம் தான். இதில் இருக்க ஒரு 0 எடுத்து நிச்சயம் நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ 30ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த 0 கட் பண்ணிக்கலாமா? லாஸ்ட் 0 வந்ததுனால 2 யூஸ் பண்ணிக்கலாம், 5 யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த பிளேஸில் 6 2s are 12, பேலன்ஸு 1 இருக்கும். இங்கே 5 2s are 10. ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து இதை செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே போகணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். இந்த ஸ்டெப் முடிச்ச உடனே இங்கே செக் பண்ணி பாருங்கள், வராது. நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிருக்கிறேன். 3 2s are 6, அப்போ 60 அப்படின்னு வரும். 0 ஜாயின் பண்ணிங்கன்னா 60ஐயும் 65ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக இதுதான் வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வரணும். அது இதில் பாசிபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ 65லேருந்து 60ஐ செப்பரேட் பண்ணிங்கன்னா 5 தானே வரப்போகுது. அப்போ இந்த நம்பர் செலக்ட் ஆகிட்டு கரெக்ட். இந்த நம்பரை கெஸ் பண்ணதுக்கு தான் இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன செய்யுங்க, கிரேட்டர் நம்பர் 65, இங்கே 60, 2 நம்பரும் செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கண்டிப்பாக வருது. 65லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் 5. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? பாசிட்டிவ். ஸோ சப்ராக்ஷன் ரூலில் இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பருக்கு பாசிட்டிவும் ஸ்மாலர் நம்பருக்கு நெகட்டிவும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்காங்க 3, அந்த 3 வச்சு டிவைட் பண்ணிக்கணும். அப்புறம் லெட்டர்ஸ் என்ன இன்வால்வ் ஆகிருக்குங்க n அப்படிங்கிறது. n அப்படி பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இது ஒரு மெத்தட் தான். கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கங்க. 1 3 is 3, இங்கே 2 3 சார் 6, 0 கட் பண்ண முடியாது, அப்படி எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, அது ஃப்ராக்ஷனாகவே இருக்கும். ஸோ அதை அப்படி வச்சுக்கலாம். இதை மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுங்கள். 3n. நியூமரேட்டரில் இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் 65. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் n, ஓப்பன் த ப்ராக்கெட், n மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ரெண்டு பேர் இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டாங்களா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் 0னா இது 0 இருக்கணும் அல்லது இது 0 இருக்கணும், அப்படி தானே? ஸோ நான் இதை 0ன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 3n ப்ளஸ் 65 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் இந்த வேல்யூஸ் எடுங்க, n மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே 3n இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 65 ரைட்டில் வந்தால் மைனஸ் 65. நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 65/3 டினாமினேட்டருக்கு வந்துடுது. அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் மந்த்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்துன்னு தான் வரும். இங்கே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்திருக்கு, அதுவும் நெகட்டிவ் ஃபார்மில் வந்திருக்கு. நெகட்டிவில் என்றைக்குமே நம்ம மந்த்தை சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ இது நாட் பாசிபிள். இந்த இடத்துல நாட் பாசிபிள் எழுதிக்கோங்க. அல்லது நெகட்டிவ் வேல்யூ நாட் அக்செப்டபுள் இன் மந்த் அப்படி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 2 மைனஸ் 20 ரைட்டில் போனால் ப்ளஸ் 20ன்னு வருவாங்க. மந்த்து கிளியர் பண்ணதுக்கு ஆகும். ஆட்ஸில் நம்ம கொஸ்டினில் இருக்க மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் இந்த ஹவு லாங் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இட்டத்துக்கு ஃபஸ்ட்டு போடுங்க. இட் வில் டேக் 20 மந்த்து ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன் அப்படிங்கிறது வேர்ட்ஸ் எழுத போகிறோம். அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 20 மந்த்தை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 10. எ பிரிக் ஸ்டேர்கேஸ் அப்படின்னா படிக்கட்டுன்னு சொல்லுவோம். ஹேஸ் எ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப்ஸ். அங்கே 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. த பாட்டம் ஸ்டெப்ஸ் ரிக்வயர்ட் 100 பிரிக்ஸ். இந்த பாட்டத்தில் என்ன செய்யணும், 100 பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஈச் சக்சசிவ் ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து ரிக்வயர்ஸ் 2 பிரிக்ஸ் லெஸ் தேன் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். முன்னாடி ஸ்டெப்ல என்ன இருக்கோ அதை விட 2 பிரிக்ஸ் வந்து லெஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேர் கேஸ் ஷேப்பில் யூஸ் பண்ண சிலவங்க சர்க்கிள் ஷேப்பில் யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க ஸ்ட்ரெயிட் லைனாக யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க பாஸ் ஷேப் யூஸ் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து சர்க்கிளில் ஒரு டைப் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது செமி சர்க்கிள் ஆர்க் மாதிரி இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணிட்டே வராங்க. 30 ஸ்டெப்ஸ் இருக்கும். பாட்டத்தில் ஒரு ஸ்டெப் இருக்கும். இந்த பாட்டம் வந்து யூஸ் பண்ணும்போது அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா இதுலேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது, அப்படி போயிட்டே இருக்கு. லாஸ்ட் வந்து 30 ஸ்டெப்ஸ் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து 100 பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ரீவியஸ் போகும்போது இங்கேருந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ -2 அப்படின்னு ரெடியூஸ் ஆகும். ஸோ யூனிஃபார்மாக 2 2 ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படி தானே. அதை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டி வேல்யூ வந்து -2 அப்படின்னு எடுக்கணும். இங்கே நீங்கள் +2 எடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு 30 ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்களா, அது n அப்படின்னு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அது 100 பிரிக்ஸ் இருக்கு, அதை a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 2 வந்து ரெடியூஸ் ஆகுது, அது காமன் டிஃபரன்ஸ் d அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த வேல்யூ வந்து -2 அப்படின்னு எடுக்கிறோம். ஹவு many bricks are required for the டாப் மோஸ்ட் ஸ்டெப். டாப்னா லாஸ்டாக இருக்கக்கூடியது. அதான் இந்த பிளேஸில் இது 30 ஸ்டெப். tn அப்படின்னு எடுத்துக்காங்க. அதான் t30 அந்த வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர். அதே மாதிரி செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்க. செகண்ட் ரோம் லெட்டரில் ஹவு many bricks are required to build the staircase. இந்த படிக்கட்டு ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கணும். என்னங்கிறது யாரு, 30 ஸ்டெப்ஸ். ஸோ எஸ் 30 அப்படின்னு சொல்லி இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். இட் ஃபார்ம் ஆன் ஏபி. இது ஏபி தான் ஃபார்ம் பண்ணணும். ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அது A is equal to 100 bricks. Next n is equal to 30 steps. Each successive steps requires 2 bricks less than the previous steps. முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ்ல இருந்து 2 2 ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அது காமன் டிஃபரன்ஸ் D,
இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு எடுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் ரோ லெட்டர் கொடுத்துக்கலாம். how many bricks are required for the topmost step, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு எவ்வளவு தேவைப்படுது செங்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை TN எடுத்துக்கலாம். என்னுங்க இடத்துல 30 இருக்கும், அதை T30 அப்படின்னு எடுக்க போகிறோம். TNக்குள்ள ஃபார்முலா TN இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் N-1 இன்டு D. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். T N வேல்யூ 30 இஸ் ஈக்குவல் டு A value is 100 plus N-1. 30 வந்து Nக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 30 - 1 29. டைரக்டாக ரைட் பண்ணிட்டேன். காமன் டிஃபரன்ஸ் D வந்து -2 இருக்கு. இப்படி -2 டைரக்டாக ரைட் பண்ணி விட்டுறாதீங்க, அப்படின்னா சப்ராக்ஷன் ஆகும். இங்கே ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 100. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது சிலர் இந்த பேஸில் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே மல்டிப்ளை பண்ணுவீங்க, அது தப்பு. போர்ட் மாஸ் அல்லது டி மாஸ் ரூல்ஸ் சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன், இது டிவிஷன், இது அடிஷன், இது சப்ராக்ஷன். ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம செய்யணும். அதனால ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அது ராங்கு. இங்கே டிவிஷன் இல்லை, அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடிஷனுக்கு போகணும், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் போகணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் 2 × 29 மல்டிப்ளை பண்ணலாம். 2 9s are 18, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 2s are 4, 4 + 1 5, 58. இவங்க ரெண்டு பேரும் இப்போ டிஃபரன்ட் சிம்பிளா இருக்கு. இங்க சப்ராக்ஷன் ரூல் வந்தாங்க. 100ல இருந்து 58 செப்பரேட் பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு 2. 10ல இருந்து 8 செப்பரேட் பண்ண 2, இங்க 9 இருக்கும். 9 - 5 4 இருக்கும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பாசிட்டிவ். ஸோ அப்போ டாப்ல வரும்போது இங்க இருந்தீங்க பிரிக்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க இந்த பிளேஸ்ல, இங்க யூஸ் பண்ணும்போது 42 பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 42 செங்கல் அங்க தேவைப்படும். அதான் வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். இந்த ஹவு மணி எத்தூரத்துக்கு போட்டுட்டு 42 அங்க ரைட் பண்ணிக்கோங்க. 42 bricks are required for the topmost step. செகண்ட் ரோம் லெட்டருக்கு SN யூஸ் பண்ண போறோம். SN is equal to, SNக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்கு. இங்க லாஸ்ட் டேர்ம் நம்ம கிடைச்சிட்டு காமன் டிஃபரன்ஸும் கிடைச்சிட்டு நம்ம லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட்டா ஆன்சர் கிடைச்சிரும். தென் n/2 A plus L எடுப்போம் அல்லது TN எடுப்போம். L நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். S n வேல்யூ 30/2 open the bracket. First term A is equal to 100 plus L is equal to அதாவது லாஸ்ட் டேர்ம், அதான் T13 எடுக்கிறோம், அதை L ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். The value 42 bricks. Close the bracket. இங்கே கட் பண்ண சான்ஸ் இருக்கு, கட் பண்ணிக்கலாம். 1 2 is to balance 1, 5 2s are 15 is equal to 15. Open the bracket. ரெண்டு பேரும் ஆட் பண்ணுங்க. 100 plus 42 142. இவங்களை மல்டிப்ளை பண்ணலாம். 1 4 2 15, 5 2s are 10, balance 1, 4 5s are 20 plus 1 21, balance 2, 1 5 is 5, 5 plus 2 7, 1 2 is 2, 1 4 is 4, 1 1 is 1. ஆட் பண்ணலாம். 0, 2 plus 1 3, 7 plus 4 11, balance 1, 1 plus 1 2. So is equal to 2130. செகண்ட் ரோம் லெட்டருக்கு how many அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு SN வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாம் கொஸ்டின்ல இருந்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். That's all. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 11. If S1, S2, S3, etc., Sm are the sums of n terms of MAPs whose first terms are 1, 2, 3, etc. M and whose common differences are 1, 3, 5, etc. 2m minus 1 respectively, then so that இந்த பார்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா S1ங்கிறது ஒரு சீரியஸ், அந்த சீரியஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும், காமன் டிஃபரன்ஸ் அல்லது லாஸ்ட் டேர்ம். அதே மாதிரி S2ங்கிறது நெக்ஸ்ட் ஒரு சீரியஸ், அந்த சீரியஸ்க்கும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம், காமன் டிஃபரன்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சீரியஸ்க்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம், காமன் டிஃபரன்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னும். இந்த சம்ம பார்க்கும்போது ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரில இருக்கும், ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஈஸியான வேல இதை சால்வ் பண்ணலாம்.
இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாமே ஒரே ஒரு சீரியஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சீரியஸ், செகண்ட், தேர்டு, அப்படி எம் வரைக்கும் சீரியஸ் இருக்கு. இந்த சீரியஸ் எல்லாம் ஆட் பண்ணா இந்த மாதிரி வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை செப்பரேட் பண்ணி செய்யலாம். ஃபர்ஸ்ட் S1க்கு, அப்புறம் S2க்கு, S3க்கு, லாஸ்டா SMக்கு நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இதுதான் ப்ரொசீஜர். ஒரு ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. இன் ஏபி சம் ஆஃப் த சீரியஸ் எஸ்என் ஃபார்முலா என்ன வரும், அங்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இஃப் டி இஸ் கிவன், காமன் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இஃப் எல் இஸ் கிவன், லாஸ்ட் டேர்ம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த டூ ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்க ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபார் S1, S2, S3க்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. காமன் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு சீரியஸும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் S1 இந்த பிளேஸ், ஃபார் சீரியஸ் S2, ஃபார் சீரியஸ் S3 எக்ஸெட்ரா. அதே மாதிரி லாஸ்ட் சீரியஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் ஃபார் SM. இந்த சீரியஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீரியஸ்க்கும் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க a அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சீரியஸ்க்கு a வேல்யூ வந்து 1. அதே மாதிரி செகண்ட் சீரியஸ்க்கு S2க்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறோம், a is equal to 2. அதே மாதிரி தேர்ட் சீரியஸ்க்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3 இருக்கும், a is equal to 3. அதே மாதிரி லாஸ்ட் சீரியஸ்க்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து m அப்படின்னு இருக்கும், a is equal to m. இப்போ நம்ம ரைட் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் காமன் டிஃபரன்சஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீரியஸ்க்கு காமன் டிஃபரன்ஸ் d கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு 1. அதே மாதிரி செகண்ட் சீரியஸ்க்கு காமன் டிஃபரன்ஸ் இதுல செகண்ட் பார்ட் எடுங்க, அது 3 இருக்கும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் d is equal to 3. அதே மாதிரி தேர்ட் சீரியஸ்க்கு இங்க தேர்ட் எலிமெண்ட் 5 இருக்கு. ஸோ காமன் டிஃபரன்ஸ் d is equal to 5. The same way last seriesல common difference 2m minus 1, அதுவும் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். d is equal to 2m minus 1. இந்த வேல்யூஸ் வச்சு நீங்க சீரியஸா மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் அதுல இருந்து காமன் டிஃபரன்ஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா அப்போ 1 பிளஸ் 1 2 அப்படின்னு வரும். பிளஸ் அந்த காமன் டிஃபரன்ஸ் இந்த டேர்ம் கூட ஆட் பண்ணீங்கன்னா அப்போ 1 பிளஸ் 2 3. அதே மாதிரி 3 பிளஸ் 1 4 வரும், எக்ஸெட்ரா. அப்படி இதுல n டேர்ம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப் டு n டேர்ம்ஸ். அதே மாதிரி இந்த சீரியஸ்க்கு என்ன செய்தீங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 பிளஸ் அதுல இருந்து காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுங்க 3 plus 2 5 பிளஸ் செகண்ட் டேர்ம்ல இருந்து அதே காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுங்க 5 plus 3 8 பிளஸ் எக்ஸெட்ரா. இதுவும் இது வரைக்கும் தான் இருக்கும், அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சீரியஸும் நம்ம மேக் பண்ணலாம். அது நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இங்க எப்படி n டேர்ம்ஸ் வரை கொடுத்துருக்காங்க ஒரு சீரியஸ்க்கு, அதே மாதிரி சீரியஸ் என்ன கொடுத்துருக்காங்க இங்க m வரை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியஸ், செகண்ட் சீரியஸ், தேர்ட் சீரியஸ் அப்படின்னு போகும்போது m வரைக்கும் நமக்கு சீரியஸ் இருக்கு. அதான் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SM S1 சீரியஸுடைய சம் ஆஃப் த சீரியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த SN ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணலாம். இங்க S1 அப்படின்னு சீரியஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி S1 போடுங்க. ஆனா என்னங்க இடத்துல 1 அப்ளை பண்ணிடாதீங்க. பிகாஸ் இங்க n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால என்ன அப்படி n தான் போடணும், நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். SNங்கவங்க நேம் வந்து S1 அப்படின்னு எடுக்கிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறதுனால S1
1 is equal to இந்த 1 எடுத்து இந்த nல அப்ளை பண்ணிராதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இது சீரியஸ் நேம். ஓகேவா? ஸோ அதனால இங்கே S1 மட்டும் தான் எடுத்திருக்கிறோம். is equal to n. n வேல்யூ இங்கே என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அதை அப்படி n அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 a வேல்யூ 1, அதை ப்ராக்கெட் போட்டு 1 எழுதிக்கோங்க. பிளஸ் n minus 1, இதுவும் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n. d வேல்யூ 1, அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 into 1 2, ப்ராக்கெட்டில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இந்த 1 வேல்யூ வந்து இன்சைடில் மல்டிப்ளை பண்ணலாம். 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வரும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி செய்தேன். 1 into n, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கோங்க. n மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 is 1 is equal to 2. சிம்பிளிஃபை பண்ணலாம். n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட். n வேல்யூ ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்க கான்ஸ்டன்ட் டேர்ம், இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் செப்பரேட் பண்ணிக்கலாம். 2ல இருந்து 1 செப்பரேட் பண்ணால் 1 வரும். அதில் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து பாசிட்டிவ். இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைன்னா பாசிட்டிவ், அது ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது S1 உடைய வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் சீரியஸாக நம்ம ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் இந்த மைக்கில் தான் இருக்கும். அதே மாதிரி S2க்கு கண்டுபிடிக்கலாம். இங்கே S சஃபிக்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி அந்த ஃபார்முலாவுக்கு இதை அப்ளை பண்ணலாம். n அப்படி எழுதிக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன். n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட் 2 a வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் 2 ப்ளஸ் n minus 1 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. n minus 1 இன்ட்டு d வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு, சிம்பிளிஃபை பண்ணலாம். n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 2s are 4, அப்புறம் ப்ளஸ் 3 இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் 3 into n 3n, நம்பரை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க, லெட்டர் அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்க. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 1 is 3 is equal to n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட். n டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அது 3n இருக்கு, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 4 கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே -3 டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். S3 is equal to n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட். இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுதோம். 2 ஓப்பன் த ப்ராக்கெட். a வேல்யூ வந்து 3 இருக்கு, நீங்கள் இன்ட்டுன்னு போட்டு செய்யலாம் அல்லது ப்ராக்கெட் போட்டு செஞ்சுக்கலாம். ப்ளஸ் n minus 1 into d வேல்யூ வந்து 5. க்ளோஸ் த ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட். 2 3s are 6 ப்ளஸ் இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into n 5n மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 5 is 5. n by 2 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓப்பன் த ப்ராக்கெட். n டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். 5n, இது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம், செப்பரேட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 1, அதில் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஃபார் m சீரியஸ்க்கு எடுக்கிறோம். s சஃபிக்ஸ் m இஸ் ஈக்குவல் டு 2 n by 2, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணதும் ஓப்பன் த ப்ராக்கெட் 2 a வேல்யூ m, அதை இங்கே ப்ராக்கெட் போட வேண்டாம், லெட்டர்னால டைரெக்டாக m அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் n minus 1 ப்ராக்கெட் d வேல்யூ வந்து இங்கே 2m minus 1 இருக்கு. இதுக்கு முன்னாடி இதில் ப்ராக்கெட் போடாமல் இருந்தோம், இங்கே கண்டிப்பாக போட்டுருங்க. க்ளோஸ் த ப்ராக்கெட். எதனால் அப்படின்னா இங்கே இது மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணது மீனிங்காக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தா d, அதனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு n by 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2m ப்ளஸ் இன்சைடில் ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கேயும் 2 டேர்ம்ஸ் இருக்கு, இதே பிளேஸ்லையும் 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே இந்த 2 டேர்ம்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் n இன்ட்டு 2m, அப்போ 2 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு nm அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் n இன்ட்டு 1 n அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் ரெண்டு பேருக்கு மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 2 m அப்படி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 1 is 1. க்ளோஸ் த ப்ராக்கெட். எது சான்ஸ் இருந்தால் பாருங்கள், கட் பண்ணதுக்கு கட் பண்ணிக்கலாம்.
இங்கே ப்ளஸ் 2m இருக்கு மைனஸ் 2m இருக்கு கட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு n பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பாருங்க, இங்கே n பிளஸ் 1 3n பிளஸ் 1 5n பிளஸ் 1. இப்போ ஒவ்வொரு டேர்ம்லையும் n வந்து செப்பரேட் பண்ணி வச்சு அப்புறம் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 1 போட்டிருக்காங்க. அப்போது இதே ஸ்ட்ரக்சரில் இதையும் கொண்டு வாங்க. இப்போ லாஸ்ட்டில் ப்ளஸ் 1 இருக்கு, அதை நம்ம அப்படி ரைட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கிறாங்க இந்த பிளேஸில். இவங்க ரெண்டு பேர்லேயும் காமனாக இருக்காங்க, n இருக்காங்க. அந்த n எடுத்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்காக வேண்டி. ஸோ அப்போ ரைட் சைடில் n கொடுத்தீங்கன்னா n ஓப்பன் த ப்ராக்கெட், இங்கே க்ளோஸ் த ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாம் இன்சைட் ரைட் பண்ணிக்கலாம். அப்போ n போயிட்டாங்கன்னா 2m இருக்கும், அந்த 2m அப்படி ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு மைனஸு, இந்த ஒரே ஒரு எண் தான் இருக்குது, அந்த ஒரு எண்ணு காமனாக போயிட்டாங்கன்னா அங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், 0ன்னு போட்டுறதீங்க. ஓகேவா? ரிட்டன் மல்டிப்ளை பண்ணும்போது அதே எண் வரணும், அதனால 1 இருக்கணும். க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? S1 S2 S3 Sm கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இதான் நான் செய்ய போகிறேன். S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் Sm. இந்த S1 வேல்யூ எங்கே இருக்கு? இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இதில் ஒரு n பை 2 காமனாக இருக்கிறாங்க. அதேமாதிரி S2 வேல்யூ வேணும். S2 வேல்யூ பாருங்க, இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இதுலேயும் n பை 2 காமனாக இருக்கிறாங்க. S3 லாஸ்ட்டில் இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இதுலேயும் n பை 2 காமனாக இருக்காங்க. Sm இதுலேயும் n பை 2 காமனாக இருக்கிறாங்க. இந்த காமனாக இருக்க வேல்யூவை நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டே எடுத்துருந்தேன். ஒவ்வொரு டேர்மாக கொண்டு வரதுக்கு பொழுது நான் ஃபஸ்ட்டே எடுத்துருந்தேன். அப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி n பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட், ஒரு பெரிய ப்ராக்கெட் போடுவோம். S1 வேல்யூ இங்கே என்ன இருக்குது? n பிளஸ் 1, அதை இன்சைடில் ரைட் பண்ணிக்கலாம். n பிளஸ் 1 ஓப்பன் த ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு S2 வேல்யூ இந்த இருக்கிறாங்க. ப்ராக்கெட்டில் 3n பிளஸ் 1 இருக்காங்களா, அவங்கள ப்ளஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணிக்காங்க. 3n பிளஸ் 1 அப்புறம் ப்ளஸ்ஸு S3க்கு. S3ல ப்ராக்கெட்டில் என்ன இருக்காங்க? 5n பிளஸ் 1 க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா 3 டாட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்காங்க, லாஸ்ட் டேர்ம் வரும். அதே மாதிரி இந்த பிளேஸில் n பை 2 போயிட்டாங்க. ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்குது? ஓப்பன் த ப்ராக்கெட் 2m மைனஸ் 1 ப்ராக்கெட், அப்புறம் அதில் ஒரு n இருக்கிறாங்க அப்படி தானே, n நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1 க்ளோஸ் த ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு n பை 2 அகைன் ரைட் பண்ணுது. ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ இந்த டேர்ம்ஸில் ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட்டு 1 1 1 1 வந்திருக்கு. அப்போ தேர் ஆர் m டேர்ம்ஸ். இங்கே m டேர்ம்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் நினைச்சிங்க 1, ஃபர்ஸ்ட்ல இருக்க 1, அப்புறம் செகண்டில் இருக்க ப்ளஸ் 1, தேர்டில் இருக்க ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட்ல ஒரு 1 இருப்பாங்க. ஹவ் many டேர்ம்ஸ், இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ணி அதை மட்டும் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இங்கே சீரியஸ் வந்து m சீரியஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ டேர்ம்ஸும் m டேர்ம்ஸ் இருப்பாங்க, அதனால m டேர்ம்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராக்கெட்டுக்கு இன்சைட் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டை அகெயின் ஐ க்ளோஸ் இட். இங்கே n இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணலாம். 1 வந்து லாஸ்ட்டாக கொடுத்துட்டோம், அப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்க n அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இந்த 3n ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு 5n ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா. அதே மாதிரி இங்கே இருக்காங்களா n டேர்ம்ஸ், அதை எடுத்து அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு 2m மைனஸ் 1 ப்ராக்கெட் n. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிங்கன்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ப்ராக்கெட் போட்டுருக்கிறேன் நான். இஸ் ஈக்குவல் டு n பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் இன்சைட்லேயே பாருங்கள், ஒவ்வொரு எண்ணும் காமனாக இருக்கிறாங்க, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ n நெக்ஸ்ட்டு ஓப்பன் த ப்ராக்கெட். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த ஒரே ஒரு எண் காமனாக போயிட்டாங்கன்னா அங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், அந்த 1 அப்படி ரைட் பண்ணிக்காங்க. ப்ளஸ்ஸு 3nல n போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் 3 இருக்கும், ப்ளஸ்ஸு இங்கே n வென்ட் டு த காமன் பிளேஸ், பேலன்ஸ் 5 இருக்கும், ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா ப்ளஸ்ஸு 2m மைனஸ் 1. இந்த n காமனாக போயிட்டாங்க. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இருக்காங்களா, ரெண்டு பேரும் ஆட் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு வரும். அப்போ 3 டேர்ம் வந்தால் 3ன்னு வரும். ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 2 2 + 1 3. அதுமாதிரி 4 1 வந்துச்சுன்னா 4 வரும். அதே மாதிரி m டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா, அதான் m ஒன்ஸ் வந்தால் என்ன செஞ்சிடலாம், அதை டேரெக்டாக m ரைட் பண்ணிக்கலாமா, அதான் நான் m ரைட் பண்ணுறேன். க்ளோஸ் த ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு எல்லாமே சேர்த்து m ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட் n.
இது ஒரு சீரியஸாக இருக்கு 1 3 5 எக்ஸெட்ரா அப்படின்னு வராங்க. இதுக்கு என்ன ஃபார்மா யூஸ் பண்ணலாம்? எஸ்எனுக்கு 2 ஃபார்மா யூஸ் பண்ணலாம்னு பிகினிங்ல சொல்லியிருந்தேன். இந்த பிளேஸுக்கு இந்த 2 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க நமக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க எல். ஸோ அப்போ இதுதான் நமக்கு பெஸ்டா இருக்கும். அதனால இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதே ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கன்னா ஷார்ட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதனால இதை யூஸ் பண்ணுங்க. எஸ்என் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n/2 a பிளஸ் எல். n அப்படிங்கிறது யார் இருக்கும்? இங்க there are m terms நமக்கு சீரியஸ்ல வந்திருக்காங்க. அப்போ இந்த பிளேஸ்ல m அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் a அது யாரு? 1. லாஸ்ட் டேர்ம் 2m மைனஸ் 1 இவங்கள எடுத்துக்கிட்டோம். இந்த சீரியஸ்க்கு இதுல அப்ளை பண்ணதும் n/2 இருக்கு. இங்க m சீரியஸ்னால m/2 அப்படின்னு எழுதுறோம். m/2 ஓபன் த பிராக்கெட் a ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் l இந்த இருக்காங்க 2m minus 1 close the bracket. Next close the set bracket plus m then close the bracket. Placeல plus 1 minus 1 இருக்காங்க கட் பண்ணிக்கலாம். Next is equal to 2 n by 2 open the bracket n into m nm அப்படி ரைட் பண்ணிக்கிறது divided by 2 2m மட்டும் இருப்பாங்க. அந்த 2m அப்படி ரைட் பண்ணிக்கிட்டேன். இந்த செட் bracket ரிமூவ் பண்ணிட்டேன். plus m close it. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்காங்க. பிராக்கெட் போட்டு கொடுத்தா பெட்டியில் எது சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ ஒரு டினாமினேட்டர் நியூமரேட்டர் சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணிக்கலாம். சேமா இருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு டேர்ம். இது செகண்ட் டேர்ம். இவங்க ரெண்டு பேர்ல யார் காமனா இருக்காங்க? m காமனா இருக்காங்க. அப்ப இந்த m காமனா வெளியே எடுத்துலாமா? இஸ் ஈக்குவல் டு 2 m ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா m அப்புறம் இங்க ஆல்ரெடி ஒரு n இருக்காங்க அப்படியே ரைட் பண்ணிக்கங்க டிவைட் பை 2 ஓபன் த பிராக்கெட். இந்த m காமனா போயிட்டாங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்? பேலன்ஸ் nm தான் இருக்கும். சோ அதை நான் m n ஆர்டரா ஃபர்ஸ்ட் அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ABCDல வரும்போது அதுல m க்கு அடுத்த n வரும். சோ அதனால m n அப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டேன். பிளஸ் இந்த ஒரே ஒரு m இருக்கு. அந்த m இங்க காமனா இங்க கொடுத்துட்டோம். சோ அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். க்ளோஸ் த பிராக்கெட். இதான் நமக்கு क्वेश्चनல ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு क्वेश्चनல ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்க முன்னாடி 1/2 செப்பரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் m/n/2 அப்படின்னு ரைட் பண்ணிருக்கேன். ரெண்டும் சேம் தான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். क्वेश्चन நம்பர் 12 ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரியஸ். இந்த சீரியஸ் எல்லாம் ஆட் பண்ணா வரக்கூடியதை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இது AP ஃபார்ம்ல இருக்கா GP ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது டைரக்டா. சிலதை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம AP அப்படின்னு இதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து ரைட் பண்ணுதேன். அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். क्वेश्चनல கொடுத்துருக்கதை எடுத்து ரைட் பண்ணியாச்சு. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 12 டேர்ம்ஸ் இருக்கு. அதுல காமனா டினாமினேட்டர்ல பாருங்க a plus b இருக்கு. சோ அதெல்லாம் காமனா வெளியே எடுத்துடலாம். இஸ் ஈக்குவல் டு a plus b. இப்போ நியூமரேட்டர்ல என்ன செய்யுங்க? 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஓபன் த பிராக்கெட். பேலன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல a minus b இருக்கும். பிளஸ் 3a minus 2b plus 5a minus 3b plus etc. 2 12 terms. இதெல்லாம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணா பண்ணிக்கங்க. அல்லது அப்படி கூட விட்டுக்கலாம். இப்படி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி terms கம்பேர் பண்ணலாம். அதனால யூஸ் பண்ணிட்டோம். இஸ் ஈக்குவல் டு ஓபன் த ப்ராக்கெட். இந்த a terms எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து ரைட் பண்ண போறேன். a plus 3a plus 5a plus etc. இது 12 terms இருக்காங்க. அப்போ அதே 12 terms மறுபடியும் ரைட் பண்ணிக்கலாம். 12 terms. பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் நெகட்டிவ் பார்ட் எல்லாம் எடுத்து ரைட் பண்ணுங்க. நெகட்டிவ் terms என்ன இருக்குங்க? minus b minus 2b minus 3b minus etc. 2 12 terms. அதுவும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க மைனஸ்லாம் இருக்காங்க. இந்த மைனஸ் காமனா எடுத்துடலாமா? ஸோ நான் அதை அடுத்த ஸ்டெப் கூட செய்தேன்.
இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் த ப்ராக்கெட். இங்கே எல்லாமே ஏ காமனாக இருக்காங்க, ஏ எல்லாம் வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ ஏ ஓப்பன் த ப்ராக்கெட். இந்த ஏ காமனாக போயிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் அங்கே 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே 3a இருப்பாங்க. அந்த ஏ வந்து காமனாக போயிட்டாங்க, அப்போ 3 மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே 5 மட்டும் இருக்கும். ஏ காமனாக போயிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 12 டேர்ம்ஸ். க்ளோஸ் த ப்ராக்கெட். அப்புறம் இங்கே மைனஸ் பி எல்லாம் வெளியே எடுக்கிறோம். மைனஸ் எல்லாமே மைனஸ்னு வெளியே வந்துட்டுனா ப்ளஸ்ன்னு மாறிடுவாங்க. அப்புறம் பியும் சேர்ந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் காமனாக. பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும். மைனஸ் சிம்பிள் எல்லாமே ப்ளஸ்ன்னு மாறிடுவாங்க. 2 பி வென் டு த காமன் பிளேஸ். அப்புறம் இங்கே ப்ளஸ் 3 பியும் காமனாக போயிட்டாங்க, ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 12 டேர்ம்ஸ். க்ளோஸ் த ப்ராக்கெட். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏபி ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 2 வேல சால்வ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ்க்குரிய ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் த ப்ராக்கெட் ஏ. இது வந்து ஒரு ஏபியில் இருக்குது, இந்த சீரியஸும் ஒரு ஏபியில் இருக்குது. அப்போ ஏபிக்கு ஃபார்முலா நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் வரக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் சின்ஸ்ன்னு போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. என்னங்கிறது 12 டேர்ம்ஸ். அப்போ 12 பை டினாமினேட்டர் 2 யூஸ் பண்ணிக்கிட்டதும் ஓப்பன் த ப்ராக்கெட் 2 ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் அது 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டதும் ப்ளஸ் என் மைனஸ் 1. என்னங்கிறது 12, 12லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 11. அப்புறம் டி காமன் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 3லேருந்து 1 செப்பரேட் பண்ணுங்க 2 அப்படின்னு வரும். நம்ம ப்ராக்கெட் போட்டு 2ன்னு எழுதிக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாம் தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு மைனஸ் பி. இந்த டேர்முக்கு வரும். இங்கே 1 2 3 4 5 அப்படின்னு எக்ஸெட்ரா 12 டேர்ம்ஸ் வராங்க. இதுவும் நம்ம செய்யலாம், இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது லாஸ்ட் டேர்ம் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். சார் நான் இதான் சேமாக இருக்குது, நான் இதே யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஓப்பன் த ப்ராக்கெட் என்னங்கிறது யார் 12 12 பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட் 2 ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் அது 1 ரைட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் என் மைனஸ் 1 12லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 11. டி காமன் டிஃபரன்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 ப்ராக்கெட்டில் 1ன்னு போட்டுக்காங்க காமன் டிஃபரன்ஸு. க்ளோஸ் த ப்ராக்கெட். இந்த ஹோல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் த ப்ராக்கெட் ஏ. இங்கே 12 கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2 6 2 சார் 12. ஸோ அதை 6 ரைட் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டில். ஓப்பன் த ப்ராக்கெட் 2 1 is 2 ப்ளஸ் 11 2 சார் 22 மைனஸு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பி இங்கே அதேமாதிரி கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2 6 2 சார் 12. அப்புறம் அந்த பிளேஸில் ப்ராக்கெட் 6. ஓப்பன் த ப்ராக்கெட் 2 1 is 2 ப்ளஸ் 11 1 is 11. க்ளோஸ் த ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 பிளேசஸ்லையும் 6 காமனாக இருக்கிறாங்க. அந்த 6 நம்ம காமனாக எடுத்துடலாம். 6 பை ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ அப்போ அந்த 6 போயிட்டாங்கன்னா ஏ மட்டும் இருக்கும். இங்கே 2 பேரும் ஆட் பண்ணுங்கள். 2 ப்ளஸ் 22 வந்து 24 வருவாங்க. அப்போ 24 ஏங்கிறத லாஸ்ட்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏன்னு ரைட் பண்ணி மைனஸு 6 காமனாக போயிட்டாங்க. இங்கே 2 ப்ளஸ் 11 மட்டும் இருக்குது, அதை ஆட் பண்ணிங்கன்னா 13. ஃபஸ்ட்டு நம்பர் ரைட் பண்ணுங்கள் 13. அப்புறம் பி எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் த ப்ராக்கெட். அவ்வளோதான். இதே சம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸில் ஸ்பெஷல் சீரியஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் சில ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் இருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஷார்ட்டாக இந்த சம்மை இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். இதை சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு அங்கே ஃபார்முலா மேக் பண்ணியிருப்பாங்க. 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 n டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு n, அதை அப்படி ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. இங்கே என்னங்க இடத்துல யார் இருக்காங்க 12 இருக்காங்க. அந்த 12 அப்படி ஸ்கொயர் பண்ணிடலாம். இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. அடுத்து இந்த பிளேஸில் ஒரு சீரீஸ் இருக்கு. இது எல்லாமே நேச்சுரல் நம்பராக இருக்கு. நேச்சுரல் நம்பர் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n அப்படின்னு அங்கே ஃபார்முலா மேக் பண்ணியிருப்பாங்க. இங்கே n இருக்க இடத்துல 2 12 டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே சேமாக தான் இருக்கும்.
இஸ் ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். என்னங்க பிளேஸில் இங்கே யார் இருக்கிறாங்க 12 இருக்குது. இந்த இடத்துல அந்த 12 அப்ளை பண்ணிங்கன்னா 12 இன்ட்டு 12 ப்ளஸ் 1 பை 2 அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுதோம். 12 இன்ட்டு 12 ப்ளஸ் 1 டினாமேட்டில் 2 இருக்குது, அதை அப்படி ரைட் பண்ணிக்கிடுவோம். பேலன்ஸ் எல்லாமே அப்படி ரைட் பண்ணிக்கங்க. இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ ப்ளஸ் பி ஓப்பன் த ப்ராக்கெட். இங்கே ஏன்னு இருக்குது, அந்த ஏ அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிடுதோம். இங்கே மைனஸ் பின்னு இருக்குது, அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட். இங்கே கட் பண்ண சான்ஸ் இருக்குது. 1 2 is to 6 2 சார் 12 is equal to 1 by a plus b. இந்த 12 ஸ்கொயரை 12 into 12 நம்ம ரைட் பண்ணலாம். 12 ஸ்கொயரை 12 into 12 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 12 2 into 6 நம்ம ரைட் பண்ணலாம். பேலன்ஸ் அந்த 12 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுகிறேன். a into 12 ஸ்கொயர் வேல்யூக்கு 2 into 6 into 12 ப்ராக்கெட் மைனஸ் b 6 அப்படி ரைட் பண்ணிக்கலாம் இன்ட்டு 12 ப்ளஸ் 1 13. எதுக்காக இதை நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணது அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு டேர்ம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு டேர்ம். இங்கே 6 இருக்கிறாங்க, அதே மாதிரி இங்கேயும் 6 இருக்கு. அந்த 6 காமனாக எடுக்கணும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்தோம்னா இங்கேயும் 6 காமனாக இருக்கிறாங்க, இங்கேயும் 6 காமனாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த 6 காமனாக வெளியே எடுத்துடலாம். இஸ் ஈக்குவல் டு 6 டிவைட் பை ஏ பிளஸ் பி ஓப்பன் த ப்ராக்கெட். பேலன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 6 போயிட்டாங்கன்னா 2 12 இருக்கும். 2 12 ஆர் 24. நம்பரை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். வேரியபிளை நெக்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். அது ஏ. இந்த 6 காமனாக போயிட்டாங்க. பேலன்ஸ் 13 இருக்கும், அதை அப்படியே ரைட் பண்ணிட்டேன். பிங்கிறது வேரியபிள், அதை நம்ம லாஸ்ட்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பி அப்படி ரைட் பண்ணிட்டோம். சிம்பிள் மைனஸ். க்ளோஸ் த ப்ராக்கெட். தட்ஸ் ஆல்.